ஸோ உங்க கம்பெனிக்கு வந்து நீங்க உங்களுக்கு ஸ்டாஃப் வேணும், இல்ல நீங்க ஆல்ரெடி வந்து கம்பெனிக்கு வந்து நீங்க சர்வீசஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க, அந்த கம்பெனிக்கு வந்து அக்கௌண்டன்ட் தேவை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா எங்களுடைய பிளேஸ்மெண்ட் வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. ஸோ அதில் நீங்க ஜாயின் பண்ணி உங்களுடைய ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து நீங்க ஃபில் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வந்து எங்களுடைய வெப்சைட்ல நாங்க கொடுத்துருக்கோம். ஸோ நான் இது என்னோட அபிஷியல் வெப்சைட்டுங்க. ஸோ premeinfotech.in இது எங்களுடைய அபிஷியல் வெப்சைட்ஸ். ஸோ இதுல போனீங்க அப்படின்னா ரைட் சைடு ஃபார்ம்ஸ் வரும். ஸோ உங்களுக்கு ஏதாவது கஸ்டமர் ஏதாவது என்கொயரி கேட்கறாங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஃபார்ம் கிளிக் பண்ணினா போதும். எல்லாமே ஃபார்ம் பேஸ்ட் தான் இருக்கும். ஜஸ்ட் உங்களுடைய நேம், ஃபோன் நம்பர் இருக்கும். தென் அதுக்கப்புறம் மீட்டிங் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இதில் கொடுத்துக்கலாம். ஸோ மெயினாக பிளேஸ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்கோம். ஸோ பிளேஸ்மெண்ட் ஃபார் எம்ப்ளாயர் அப்படிங்கிறது கம்பெனிக்கு. ஸோ நீங்க ஒரு கம்பெனி போறீங்க, அந்த கம்பெனி எம்டி வந்து உங்களுக்கு வந்து சார் எனக்கு ஜாப் வேணும், ஸ்டாஃப் வேணும்னு கேட்கறாங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஃபார்ம் www.premeinfotech.in போய்ட்டு அதை கிளிக் பண்ணி அவங்களுடைய இமெயில் அட்ரஸ், கம்பெனி பேரு, ஃபோன் நம்பர், என்ன அக்கௌண்டன்ட் வேணுமா, இல்ல அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் வேணுமா, இல்ல அவங்களுக்கு ஏதாவது வந்து வேற சர்வீசஸ் ஏதாவது ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைலிங் வேணாலுமே சொல்லுங்க, நம்ம பண்ண அந்த ரிலேஷன்ஸ். ஏன்னா இப்ப நாங்க போற இடத்துல சார் இப்போ ஏதாவது ஜிஎஸ்டி ரிலேட்டட் ரிட்டர்ன் ஃபைலிங் டவுட்னா வந்து நம்ம டாக்ஸ் குரூப்ல வந்து நாங்க ஷேர் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து கஸ்டமர்ஸ் வந்து கேட்கறாங்க, ரிட்டர்ன் ஃபைலிங் கேட்கறாங்க, ஐடி ரிட்டர்ன்ஸ் எல்லாம் கேட்கறாங்கன்னா அதை வந்து உங்களுக்கு நாங்க ரெஃபர் பண்ணுவோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்கோம். தென் மேல் வேணுமா ஃபீமேல் வேணுமான்றது கொடுத்துட்டா போதும். இல்ல உங்க ஆஃபீஸ்க்கே நமக்கு ஆள் வேணும் அப்படின்னு நீங்க இது பண்ணீங்கன்னா சேம் பிளேஸ்மெண்ட் ஃபார் எம்ப்ளாயி இது கொடுத்தீங்க அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து சேம் உங்களுடைய இமெயில் ஐடி, கான்டாக்ட் நம்பர், ஃபோன் நம்பர், என்ன போஸ்டிங் வேணும், என்ன சேலரி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தா போதும் சார். தென் Tally on Cloud. ஸோ இந்த கிளவுட் லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தா நிறைய பேர் என்கொயரி கேட்டிருந்தாங்க. ஸோ மல்டிபிள் பிரான்ச் இருக்குது, டேட்டா செக்யூர் வேணும் அப்படின்னா நம்ம Tally Cloud யூஸ் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் கஸ்டமைசேஷன். ஸோ நம்ம லாஸ்ட் டைம் இந்த எக்ஸல் டு Tally சொன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 20, 30, 40 பேர் வந்து லாஸ்ட் வீக் எனக்கு கூப்பிட்டு இருந்து எல்லாம் அப்டேட் பண்ணாங்க. ஸோ வெரி லோ பிரைஸ்ல வந்து டாக்ஸ் கன்சல்டன்ட்டுக்கு ஜஸ்ட் 200 rupees நம்ம கொடுக்குறோம். அதுல நாட் ஓன்லி எக்ஸல் டு Tallyல எனி ரிப்போர்ட்ஸ் வந்து நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். தென் எஸ்எம்எஸ் ஃப்ரம் Tally, தென் மெயில் நீங்க அனுப்பிச்சிக்கலாம் சார். நாட் ஓன்லி எஸ்எம்எஸ் மட்டும் இல்ல, நீங்க வந்து மெயில் நீங்க அனுப்பிச்சிக்க முடியும். ஸோ Tallyல இருந்து எங்க யூஸ் ஆகும்னா ட்ரேடிங் கம்பெனி ஃப்ரீக்வெண்டா பில்ஸ் போயிட்டு இருக்குது, கஸ்டமருக்கு வந்து கிரெடிட் பிசினஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்க யூஸ் பண்ணலாம் சார். தென் எக்ஸல் டு Tally ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருந்தது தான். ஸோ இதை ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா Premeinfotech வந்து என்னென்ன சர்வீசஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. வெல்கம் மாரிமுத் சார். சரிங்களா? ஸோ அசோசியேட்ஸ் பேங்க் வந்து பாத்தீங்கன்னா சார் நிறைய கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய சேலரிஸ் எல்லாம் வந்து நார்மலா எக்ஸல் ஷீட்ல ஃபில் பண்ணி போடுவாங்க. ஸோ அப்படி இல்லாம எல்லா பேங்க்ஸ்லயும் வந்து நாங்க சர்வீசஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ பேங்கோட டைப் பண்ணிருக்கோம். நீங்க Tallyல என்ட்ரி பண்ணினா போதும் ஆட்டோமேட்டிக்கா வந்து நெட் பேங்கிங் போயிடும் சார். தென் அது இல்லாம இஎம்ஐ ஆப்ஷன்ஸும் பண்ணி கொடுக்குறேன். தென் வேரியஸ் அசோசியேஷன் வந்து மெம்பரா இருக்கும். ஸோ இன்னைக்கு மீட்டிங் அஜெண்டா பாத்தீங்க அப்படின்னா டேட்டா அண்ட் செக்யூரிட்டி கண்ட்ரோல். ஸோ நிறைய இடத்துல டேட்டா வந்து எப்படி பேக்கப் எடுக்கிறது தெரியல, நிறைய இடத்துல கிராஷ் ஆயிருது, ரேன்சம் வைரஸ் வருது, இல்ல நம்ம தப்பா வந்து பேக்கப் இல்ல ரீஸ்டோர் பண்ணிடுறோம். ஸோ அந்த இடத்துல டேட்டா வந்து நம்ம எப்படி பேக்கப் பண்றோம் அப்படிங்கறத பார்க்க போறோம். தென் அதுக்கப்புறம் செக்யூரிட்டி கண்ட்ரோல். ஸோ நம்ம Tallyல வந்து யூசர்ஸ் புதுசா ஒரு டேட்டா என்ட்ரி பர்சன் வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன ரைட்ஸ் கொடுக்கணும், தென் வந்து எம்டிஸ் வந்து பாக்குறதுக்கு பார்ட்னர்ஸ் இருந்தாங்கன்னா பார்ட்னருக்கு எப்படி ரைட்ஸ் கொடுக்குறது, அக்கௌண்ட்ஸ் மேனேஜருக்கு எப்படி ரைட்ஸ் கொடுக்குறது, இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் வைஸ் நம்ம கொடுத்துக்கலாம். லைக் பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க, சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்காங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம கொடுத்துக்கலாம். தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எம்எஸ்எம்இ அண்ட் லோன்ஸ், இதை பத்தி நம்ம கதிரவன் சார் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ அதை வந்து நம்ம என்னுடைய பிரசன்டேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து நீங்க இதை ஷேர் பண்ணிக்கலாம் சார். வாரம் மீட்டிங் ஐடி பாத்தீங்கன்னா என்னோட ஃபோன் நம்பரா தான் இருக்கும், கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். அதனால தான் நம்பரே நான் கொடுத்துருக்கேன். இது ஸ்பெஷல் அப்ரூவல் எடுத்து வாங்கியிருக்கோம். ஸோ ஜூம் ஐடி பொறுத்த வரைக்கும் ஐடி கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், பாஸ்வேர்டு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஸோ 98437434 தான் வந்து ஜூம் ஐடி, பாஸ்வேர்டு சேம் தான் சார். இங்க வாரம் வந்து பாத்தீங்கன்னா 5 to 6:30 அவர் மீட்டிங் டைம் வச்சிருக்கோம். அதாவது உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் உங்களுக்கு ஏதாவது ஜூம்ல வந்து டவுட் இருக்கு, சப்போஸ் ஏதாவது எங்களுக்கு அதாவது எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்னு தெரியலீங்கன்னா நீங்க கூப்பிட்டீங்கன்னா கீழே இந்த பாட்டம் லைன் எங்க டீம் இருப்பாங்க. ஸோ நானும் உங்களுக்கு வந்து கைட் பண்ணுறேன் சார். சரிங்களா? ஸோ இதுதான் ஓவரால் நீங்க பார்க்க போறோம். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டேட்டா ஸ்டோரேஜ். ஸோ Tally ஃபோல்டருக்குள்ள எங்க டேட்டா ஸ்டோரேஜ் இருக்கும் அப்படின்னா Tally ஃபோல்டர் ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா ஓபன் ஃபைல் லொகேஷன் இருக்கும், அதுல டேட்டா இருக்கும். சார் சொல்லுங்க சார். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் அந்த டேட்டா ஃபோல்டருக்குள்ள உள்ள போனீங்கன்னா என்னென்ன கம்பெனிஸோட இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும் சார். ஸோ எல்லா நியூ கம்பெனி கிரியேட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த 5 டிஜிட்ல வந்து நம்பர் அவங்க ஆட்டோமேட்டிக் கிரியேட் ஆயிரும். ஸோ இந்த ஃபைல்ஸ் அதுக்குள்ள இருக்கும். ஸோ இந்த ஃபைல்ஸ் எது நீங்க ஓபன் பண்ண வேண்டாம். ஸோ ஜெனரல் இன்ஃபர்மேஷன்ஸ் கோசம் நம்ம இது கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பெஸ்ட், அதாவது வந்து நீங்க பேக்கப் வந்து எப்படி எடுக்கலாம்
அப்படி நீங்க பாக்குறது வந்து என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கறது வந்து நான் சொல்றேன். ஸோ பேக்கப் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து டெய்லி எடுக்கிறது ஃபார் பெட்டர். இல்ல அப்படின்னா வீக்லி 3 டேஸ் அல்ல 2 டேஸ் அந்த மாதிரி எடுக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா வெரி சிம்பிள் ஃபார்மேட் தான், அது எப்படிங்கிறது நான் சொல்றேன். அது இல்லாம நீங்க ஹார்ட் டிஸ்க்ல எடுக்காம எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்ல டேலி டேட்டா எடுத்துக்கங்க. நாட் ஓன்லி டேலி டேட்டா, உங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் டேட்டாவெல்லாம் வந்து லைக் நீங்க கூகுள் டிரைவ் இருக்கு, ஒன் டிரைவ் இருக்கு, கிளவுட்ல நம்ம ஸ்டோரேஜ் வச்சுக்கலாம், இதெல்லாம் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. அது இல்லாம வந்து ரீஸ்டோர் பண்றது உங்களுக்கு எப்படின்னு சொல்றேன். ஏன்னா எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா டேட்டா வந்து நீங்க ஓவர் ரைட் பண்றது. ஸோ நீங்க கிளைண்ட் பிரைஸ்ல இருந்து டேட்டா எடுத்துட்டு வர்றது. ஸோ டேட்டா எடுத்துட்டு வந்து என்ன பண்ணீங்கன்னா அதே ஃபோல்டர் அப்படியே ஓவர் ரைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பழைய டேட்டா வந்து நமக்கு அப்படியே ஓவர் ரைட் ஆயிரும். ஸோ ஓவர் ரைட் ஆகும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த டேட்டா வந்து எடுக்க முடியாது. ஸோ அதனால மேக்ஸிமம் ஓவர் ரைட் பண்ணாதீங்க. அதாவது ரீநேம் பண்ணிட்டு இதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் டேட்டா வந்து ரீஸ்டோர் இருக்கும். இதே மாதிரி ஏன்னா ஹார்ட் டிஸ்க்ல வந்து டேலி ஓவர் ரைட்டும் ரீஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா லாஸ்ட் என்ன ரீஸ்டோர் பண்ணிருக்கீங்களோ அது இருக்கும். ஏன்னா பேக்கப் ரீஸ்டோர் பொறுத்த வரைக்கும் கேர்ஃபுல்லா பண்ணணும். ஏன்னா நமக்கு வந்து நிறைய பேர் இந்த கால்ஸ் நிறைய எங்களுக்கு டே டு டே எனக்கு ஒரு 4-5 கால் எனக்கு ரிசீவ் ஆயிருக்கு. இந்த கால் இப்படி டேட்டா வந்து பேக்கப் எடுக்கிறது, ஸோ ரீஸ்டோர் பண்றது எப்படி அப்படிங்கிறது. ஸோ நீங்க இதை வந்து கேர்ஃபுல்லா உங்க டீமுக்கும் நீங்க வந்து சொல்லிக் கொடுங்க. சப்போஸ் டவுட் இருந்தா நீங்க நம்ம ஆஃப்டர் மீட்டிங் முடிச்சதை கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணி அப்படிங்கறத உங்களுக்கு காமிக்கிறேன், எப்படி பேக்கப் எடுக்கிறது அப்படிங்கறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து மெயினா பாத்தீங்கன்னா பேக்கப் எப்படி எடுக்கணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். ஸோ நார்மலா வந்து டேலி ஸ்கிரீன்ல போனீங்க அப்படின்னா சோர்ஸ் டெஸ்டினேஷன் இருக்கும். இந்த சோர்ஸ் டெஸ்டினேஷன்ல டேலி ஓபன் பண்ணி உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ டேலி போனோன்னு நீங்க பாத்தீங்கன்னா பேக்கப் அண்ட் ரீஸ்டோர் இருக்கும். ஸோ 2 மெத்தட் இருக்கும். ஸோ பேக்கப் டேலியோட பேக்கப் எப்படி எடுக்கிறது அப்படின்னு. ஸோ பேக்கப் கொடுத்தீங்கன்னா நான் வந்து சோர்ஸ் வந்து ஈக்குவலன் டேலி ERP-ன்னு வச்சிருக்கேன். ஸோ டெஸ்டினேஷனும் வந்து நம்ம எங்க வேணா நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ஈக்குவலன்/டேலி பேக்கப் போட்டு இன்னைக்கு டேட் போட்டுருங்க. 35/2020 கொடுத்தீங்க அப்படின்னா இங்க என்னென்ன கம்பெனிஸ் இருக்கோ அதுல காமிக்கும் சார். இதுல ஆல் ஐட்டம்ஸ் கொடுத்தீங்கன்னா எல்லா கம்பெனியும் வந்துடும். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் தான், ஆட்டோமேட்டிக்கா பேக்கப் ஆயிரும். ஸோ இதே மல்டி யூசர் கஸ்டமர்ஸா இருந்தாங்கன்னா அவங்கள வந்து கிளைண்ட் சைட்ல டேலி ஓப்பன் ஆயிருக்குன்னா க்ளோஸ் பண்ணிட்டு பேக்கப் எடுக்க சொல்றது ஃபார் பெட்டர். நம்ம என்ன பண்றோம், திரும்ப நான் ரிப்பீட் பண்றேன். டேலி ஓபன் பண்றீங்க, பேக்கப், சோர்ஸ், டெஸ்டினேஷன் இருக்கும். சோர்ஸ்ங்கிறது நம்ம டேலி டேட்டா எங்க வச்சிருக்கோம் அப்படிங்கிறது. டெஸ்டினேஷன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம எங்க போய் பேக்கப் வந்து ஸ்டோரேஜ் ஆகணும் அப்படிங்கிறது. இதுல வந்துட்டு இங்க வந்து என்ன கம்பெனி செக்யூரிட்டி கண்ட்ரோல் ஓச்சோப்ல 2 இது கொடுத்துருக்கேன். இதுல ஆல் ஐட்டம்ஸ் கொடுத்தீங்கன்னா எல்லா கம்பெனியும் பேக்கப் ஆயிரும். ஜஸ்ட் அக்செப்ட் இருக்கும். ஸோ இப்போ ஆல்ரெடி ஒரு பேக்கப் எடுத்திருந்தோம்னா ஆல்ரெடி இது ஓவர் ரைட் பண்ணுவான்னு கேட்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல டெய்லியும் ஓவர் ரைட் பண்ணாதீங்க. ஒவ்வொரு நாளும் டேஸ் கொடுத்துங்க. இன்னைக்கு 30 நாளைக்கு 31 அந்த மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா ஃபார் ஈஸியா இருக்கும். கதிரன் சார் அப்படியே அட்மிட் கொடுத்துருங்க சார், வெயிட் பண்ணுங்க. சரிங்களா சார்? ஸோ இது பேக்கப். சேம் அதே மாதிரி தான் ரீஸ்டோர். ஸோ ரீஸ்டோர்ல பாத்தீங்கன்னா சேம் டெஸ்டினேஷன் நான் வந்து எங்க போய் ரீஸ்டோர் ஆகணும். நிறைய பேர் இந்த ரீஸ்டோர் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்கன்னா சேம் டேட்டா வந்து பண்ணிடுவீங்க. ஸோ நமக்கு வந்து என்ன கம்பெனி இருக்குது நீங்க நார்மலா போய் இதுல ரீஸ்டோர் பண்ணீங்கன்னா சோர்ஸ் கொடுத்துறோம், டெஸ்டினேஷன் அதே தான். இது கொடுத்துட்டு செக்யூரிட்டி கண்ட்ரோல் ஓச்சோ 2மே கொடுத்துரும். இது அக்செப்ட் கொடுத்தீங்கன்னா இது வந்து என்னன்னா பழைய பேக்கப் ஏதாவது இருந்து நீங்க ரீஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா லேட்டஸ்டா இருக்கிறது வந்து ஓவர் ரைட் பண்றது எடுக்க முடியாது. ஸோ அதனால ரீஸ்டோர் பண்றது மட்டும் கேர்ஃபுல்லா நீங்க பண்ணுங்க. சரிங்களா சார்? சரி, இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் பாத்தீங்க அப்படின்னா செலக்ட் கம்பெனி உள்ள போனீங்கன்னா ஈக்குவலன்ல டேலி ERP-ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? சோ இதுல வந்து நம்ம காப்பி பண்ணிக்கிறோம். நம்ம டேலில இருந்து காப்பி பண்றது Ctrl+Alt+C, விண்டோஸ் ஆர் ரன் கமாண்ட் பட்டன் போயிட்டு விண்டோஸ் ஆர் கொடுக்குறோம். தென் Ctrl+V. இதுல ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இதுக்குள்ள 2 டேட்டாஸ் நம்ம வந்து டிஃபால்ட்டா இதுல கொடுத்துருக்கேன். நார்மலா என்ன பண்ணணும்னா இதுல டேட்டா ஃபோல்டர்னு ஒன்று வச்சிருப்பாங்க. ஸோ அந்த டேட்டா ஃபோல்டருக்குள்ள போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபைல்ஸ் இருக்கும். நம்ம பார்த்து வந்து ஒரு சிலர் வந்து எங்க வேணா இருக்கும். ஸோ இந்த 2 ஃபோல்டரை மட்டும் ஜஸ்ட் நீங்க காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி எங்க பேக்கப் இருக்கும் ஸோ இங்க வந்து நம்ம டேலி பேக்கப்னு ஒரு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணி கூட நீங்க டே டு டே வந்து நம்ம யூஸ் பண்ணி கொடுங்க. டேலி பேக்கப்னு வச்சு ஸோ டேட் வச்சுக்கோங்க, எந்த ரேட் இருக்கு அப்படிங்கிறது 35. சோ இதுல வந்து வந்துரும் சார் உங்களுக்கு. சோ இத வந்து நிறைய பேர் ஆடிட் ஆபீஸ்க்கு எப்படி அனுப்புறது அப்படின்னு கஸ்டமர் கேட்பாங்க. நமக்கு கேட்கும்போது நீங்க ரைட் கிளிக் பண்ணி ஆட் டு ரேர் இருக்குது.
இந்த ரேர் கொடுத்தீங்க அப்படின்னா இதை அப்படியே அட்டாச் பண்ணி நம்ம ஜிப் பண்ணி மெயில் அனுப்பிச்சிடலாம். சரி, இதுல ஏதாவது டவுட் இருக்கா சார்? பேக்கப் ரீஸ்டோர் எடுக்கிறது, ஏன்னா இதான் சார் மெயின். ஏன்னா நம்ம கிளைண்ட்ஸ் நம்ம டேட்டா அனுப்புறது எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அதே மாதிரி நீங்க கரெக்ட் பண்ணிட்டு நீங்க கரெக்ஷன்ஸ் ஆடிட்டிங் டைம்ல இல்ல ஜிசி டைம்ல வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் ஃபைலிங்ஸ் எல்லாம் வந்து நமக்கு டேட்டா வேணும்னா இந்த மாதிரி கிளைண்ட்ஸ் எடுத்து அனுப்ப சொல்லலாம். ஸோ மெயிலே நீங்க ஈஸியா அனுப்ப முடியும். சார் சாரி சார், இன்னொரு தடவை கொஞ்சம் ரிப்பீட் பண்ணிடுங்க சார். ஓகே. இதெல்லாம் ஆட்டோமேட்டிக் பேக்கப் டூல் இருக்கு, அதை நான் காட்டுறேன். ஸோ இது வந்து மேனுவலா பண்றது. ஸோ ஆட்டோமேட்டிக் டூலுங்கிறது நான் அதை சொல்றேன். ஸோ நார்மலா நீங்க க்ளோஸ் பண்ணிக்கங்க, டேலி ஓபன் பண்றீங்க, பேக்கப். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நார்மலா சோர்ஸ்ங்கிறது நம்ம டிஃபால்ட்டா எந்த இடத்துலங்கிறது, டேட்டா எந்த இடத்துல ஸ்டோரேஜ் ஆயிருக்குங்கிறது, டெஸ்டினேஷன்ங்கிறது நம்ம எந்த இடத்துல பேக்கப் எடுக்கிறோம். நான் வந்து இப்போ கோலன்ல டேலி பேக்கப் கொடுக்குறேன், ஸ்லாஷ் கொடுத்து இன்னைக்கு டேட். ஸோ நேற்று ஆல்ரெடி நான் 30 கொடுத்துருக்கேன். ஸோ 35/2020 நான் கொடுக்குறேன், என்டர் அடிக்கிறீங்க. பர்டிகுலர் ஒரு கம்பெனி வேணாலும் எடுத்துக்கலாம், இல்ல ஆல் ஐட்டம்ஸ் வேணா ஆல் ஐட்டம்ஸ் கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ அக்செப்ட் கொடுத்தீங்கன்னா எஸ் கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்கா பேக்கப் ஆயிடும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் ரீஸ்டோர். பேக்கப் ரீஸ்டோர் மோர் சேம் தான். இந்த டெஸ்டினேஷன் சேம், நம்ம எந்த இடத்துல இருந்து டேட்டா எடுக்கிறோம், எந்த இடத்துல போய் நமக்கு வந்து டெஸ்டினேஷன்ங்கிறது எந்த இடத்துல போய் ரீஸ்டோர் ஆகணும், இது வந்து பேக்கப் வந்து நம்ம எந்த இடத்துல வச்சிருந்தோம், ஸோ அதை வந்து நம்ம ரீஸ்டோர் பண்ண போறோம். ஸோ இங்கேயே வந்து நமக்கு எந்த டைம்ல வந்து நம்ம எடுத்திருக்கோம், ஸோ 30th மேல என்ன டைம்ல எடுத்திருக்கோம், ஸோ 5/28 எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்துருக்கும். சரிங்களா சார்? ஸோ இதை கொடுத்தீங்கன்னா ரீஸ்டோர் ஆயிரும். மேக்ஸிமம் வந்து ரீஸ்டோர் பண்றது அவாய்ட் பண்ணிக்கோங்க சார், ஏன்னா கரெக்டா பண்ணல அப்படிங்கும்போது டேட்டா வந்து நமக்கு ஓவர் ரைட் ஆயிரும். ஸோ அதை மட்டும் கேர்ஃபுல்லா பண்ணுங்க. ஸோ இது ஒரு மெத்தடு. அப்படி இல்லைன்னா இன்னொன்னு சொல்லியிருந்தேன், ஏன்னா எப்பவுமே டேலி டேட்டா வந்து ஏன்னா டேலி ஃபோல்டருக்கு வச்சிருக்கோம்னு சொல்ல முடியாது. அதனால இங்க போய் செக் பண்ணிக்கோங்க. செலக்ட் கம்பெனில இங்க பாத்துன்னு இருக்கு பாருங்க சார், அதாவது பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா பாத்துன்னு இருக்கும். இதை வந்து Ctrl+Alt+C ஷார்ட்கட் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா Ctrl+C கொடுப்போம். டேலி யூஸ் பண்ணும்போது Alt யூஸ் பண்ணிக்க, Ctrl+Alt+C. தென் விண்டோஸ் ஆர் வந்து ரன் கமாண்ட். ரன் கமாண்ட்ல Ctrl+V கொடுத்தீங்க அப்படின்னா டைரக்டா டேட்டா எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறது பாத்துக்கலாம். Ctrl+V கொடுத்தீங்கன்னா அது பேஸ்ட் ஆயிரும். ஜஸ்ட் என்டர் அடிச்சீங்கன்னா அந்த டேட்டா ஃபோல்டர் வந்துடும். ஸோ இதுல வந்து எந்த நம்பர் நமக்கு வேணும் அப்படிங்கறது ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி காப்பி. ஸோ நமக்கு எந்த இடத்துல வந்து டேட்டா வந்து நமக்கு ஸ்டோரேஜ் வேணும், நீங்க பேக்கப் வேணுமோ அந்த இடத்துல நம்ம போட்டுக்கலாம். ஸோ இதை வந்து ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஜிப் பண்றது, அதாவது கஸ்டமர் உங்களுடைய கஸ்டமர்ஸ் வந்து டேலி டேட்டா இப்படி அனுப்புறது கேட்டாங்கன்னா ஜஸ்ட் நீங்க ஓபன் பண்ணி என்டெஸ்கோட நீங்க இது பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுல ஃபில் பண்ணிட்டு இதை எடுத்து நீங்க மெயில் அட்டாச் பண்ணிக்கலாம் சார். கிளியருங்களா சார்? சார் இதுல டவுட் இருந்தா கேட்கலாம் சார், நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு, ஏன்னா டேட்டா வந்து இம்பார்ட்டன்ட். ஓகே சரி சார். இதுல வந்து நம்ம ஆட்டோமேட்டிக் பேக்கப் அடுத்து நான் சொல்றேன், ப்ரோக்ராம் நாங்க பண்ணிருக்கோம். ஸோ ஆட்டோமேட்டிக் பேக்கப்னு சொல்லி இந்த கஸ்டமைஸ் இருக்கு. இந்த Ctrl+C கொடுங்க, இந்த பேக்கப் இதை 3Dல எப்படி கான்ஃபிகர் பண்ணணும்னா /auto backup Ctrl+A Ctrl+C டேலி ஓபன் பண்றீங்க. இதுல போயிட்டுங்க சார் F12 ப்ராடக்ட் அண்ட் ஃபீச்சர்ஸ், F4ல Ctrl+Alt+V அக்செப்ட் பண்ணீங்கன்னா ஸோ இங்க வந்து ஆட்டோமேட்டிக் பேக்கப் நமக்கு காமிச்சிடும். ஸோ இந்த எரர் எதுவும் கிடையாது. இது வந்து ப்ரோக்ராம் வந்து கான்ஃபிகர் பண்றது. ஸோ கான்ஃபிகர் பண்றது பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அகைன் கேட் ஆஃப் டேலி வந்துட்டு சரி கம்பெனி இன்ஃபோல F12 யூசர் கான்ஃபிகர் டேட்டா இதுல எஸ் கொடுத்துங்க. இதுல வந்து டெஸ்டினேஷன் பாத் வந்து நமக்கு எங்க வந்து ஸ்டோரேஜ் ஆகணும், மேக்ஸிமம் C கோலன் கொடுக்காதீங்க, D கோலன்ல டேலி ஆட்டோமேட்டிக் பேக்கப். சரிங்களா? இதுல வந்து நீங்க வந்து கம்பெனி வந்து க்ளோஸ் பண்ணும்போது பேக்கப் எடுக்கணுமா இல்ல லோட் பண்ணும்போது பேக்கப் எடுக்கணுமான்னு கேட்கும். ஸோ நம்ம லோட் பண்ணும்போது கொடுக்குறேன், அதாவது கரண்ட் கம்பெனி பண்ணணுமா இல்ல எல்லா கம்பெனி பண்ணணுமா இல்ல செலக்டட் கம்பெனிஸ், நான் ஆல் கம்பெனிஸ் கொடுக்குறேன். அதே மாதிரி வந்து யூசர் வந்து கன்ஃபார்ம் பண்ணணுமா, ஸோ அப்படிங்கறது எஸ் கொடுத்துட்டா போதும். ஜஸ்ட் இது ஒன் டைம் கான்ஃபிகரேஷன் தான்.
இப்போ நான் உள்ள போறேன், செக்யூரிட்டி கண்ட்ரோல் உள்ள போறேன், பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ள போறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்கா பேக்கப் எஸ் ஆர்னு கேக்குதுங்களா? ஸோ எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அங்க பேக்கப் ஆயிடும். ஸோ வெரி சிம்பிள் மெத்தட் தான். திரும்ப நான் ரிப்பீட் பண்றேன். ஸோ ஒன்ஸ் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ப்ரோக்ராம் ஃபைல் கான்ஃபிகர் பண்ணிக்கணும் சார். நான் ப்ரோக்ராம் ஃபைல் வந்து டாலி ஃபோல்டருக்குள்ள ஆட்டோமேட்டிக் பேக்கப்னு வச்சிருக்கேன். ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா அட்ரஸ் பார் கிளிக் பண்ணி ஸ்லாஷ் கொடுத்து ஆட்டோ பேக்கப், இந்த ப்ரோக்ராம் ஃபைல் வந்து Ctrl+A Ctrl+C கொடுக்குறோம். தென் டாலி ஓபன் பண்றோம். நான் க்ளோஸ் பண்ணி ஓபன் பண்றேன். ரைட் கிளிக் பண்றோம், ஓபன். இங்க F12ல யூசர் கான்ஃபிகர் பேக்கப், இதுல போனீங்கன்னா எனேபிள் யூசர் கான்ஃபிகர் பேக்கப் எஸ் கொடுத்துருங்க. இது ஒன் டைம் மட்டும் கிரியேட் பண்ண போது டெஸ்டினேஷன் டிகவுல்ல டாலி ஆட்டோமேட்டிக் பேக்கப் கொடுக்குறோம். பேக்கப் அண்ட் ஈவென்ட் வந்து பாத்தீங்கன்னா லோட் பண்ணும்போது கொடுக்கணும். தென் அதுக்கப்புறம் ஆல் கம்ப்ரைஸ் கொடுத்துருங்க. யூசர் வந்து கன்ஃபார்ம் ஆட்ட மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா ஈஸி. ஸோ அக்செப்ட் பண்றோம். அகைன் வந்து நான் கம்பெனிக்கு உள்ள போறேன், பாஸ்வேர்ட் கொடுக்குறேன், ஆட்டோமேட்டிக்கா பேக்கப் ஜஸ்ட் ஒரே 1 நிமிஷத்துல நம்ம பேக்கப் ஆயிரும். இப்போ போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம டிகவுல்ல டாலி ஆட்டோமேட்டிக் பேக்கப்ல இப்போ நம்ம 30th மேல எந்த டைம்ல எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்துடும் சார். இந்த பேக்கப் என்ன பண்ணலாம்னா நம்ம கிளவுட்லயே ஸ்டோரேஜ் வச்சுக்கலாம். ஸோ எந்த இடத்துலயும் வந்து நமக்கு வந்து டேட்டா வந்து கிளாஷ் ஆகும். ஓகேங்களா சார்? இந்த ஆடான்ஸ் வேணாலும் நீங்க கூப்பிடுங்க, நம்ம ஆன்லைன்ல பண்ணி கொடுத்துடலாம் சார். இதுல டவுட் இருக்குங்களா சார்? அமைதியா இருக்கீங்க, ஒன்னா புரிஞ்சுன்னு அர்த்தம் இல்ல? சார் கிளவுட் சொல்றீங்களா, அது எங்க? கிளவுட் பரவாயில்ல சார் கேட்டீங்க. கிளவுட்னா சார் இப்ப என்னன்னா நம்ம வந்து கூகுள் டிரைவ் இருக்குல்ல சார், நார்மலாக கூகுள் டிரைவ்ல பாத்தீங்கன்னா 15 GB நம்ம கொடுப்பாங்க. ஸோ நம்ம இந்த பாத் கொடுத்தது வந்து ஆட்டோமேட்டிக்கா சிங்க் ஆப்ஷன்ஸ் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா டி காலம்ல டாலி ஆட்டோமேட்டிக் பேக்கப் இருக்கும். சிங்க வந்து நீங்க சிங்க் அந்த பாத் கொடுத்தீங்கன்னா போதும் சார். ஓகே, கூகுள் டிரைவ் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிருக்கேன், பேக்கப் அண்ட் சிங்க்னு இருக்கும் சார். ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னாவே எந்த பாத் வேணும் அப்படிங்கறது வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இது நாட் ஓன்லி கூகுள் டிரைவ் மட்டும் இல்லைங்க சார், ஒன் டிரைவ் இருக்கு, இல்ல நீங்க வேற எதுல வேணாலும் எடுத்துக்கலாம் சார். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க கூகுள் டிரைவ் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா எந்தெந்த ஃபோல்டர் வேணும் அப்படிங்கறத நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஸோ இது என்னன்னா நமக்கு டேட்டா வந்து எடுத்துட்டோம், அதுவும் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கிளவுட்ல ஸ்டோரேஜ் ஆயிரும். ஸோ எந்த இடத்துலயும் நம்ம மேனுவலா எடுக்க வேண்டியது இல்லை. ஸோ ஆட்டோமேட் ப்ராசஸா நமக்கு வந்துடும். ஸோ வேற ஏதாவது டவுட் இருக்காது சார்? டேட்டா வந்து இம்பார்ட்டன்ட் சார். ஏன்னா நீங்க டாக்ஸ் கன்சல்டன்ட் வந்து உங்க கஸ்டமர்ஸ்க்கு வந்து நீங்க வந்து ஈஸியா டே டு டே எஜுகேட் பண்ணலாம். ஸோ எந்த இடத்துலயும் வந்து ஏன்னா இப்போ மிஸ்டேக் ஆயிடுச்சுங்களா, நம்ம என்ன கரெக்ஷன்ஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ ஈஸியா வந்து நம்ம டேட்டா வந்து சேஃப்கார்ட் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல என்ன ஆகுனா நமக்கு டைம் சேவிங்ஸ் வரும், டேட்டா அக்யூரசி இருக்கும், டேட்டா ஸ்டோரேஜஸ் வந்து நம்ம கஸ்டமர் கொடுக்கும்போது எந்த இடத்துலயும் வந்து நம்ம மேல ஒரு ட்ரஸ்ட் ஜாஸ்தி வரும். சரிங்களா? ஸோ அந்த இடத்துல வந்து நீங்க போற இடத்துல வந்து புதுசா ஒருத்தர் அக்கௌண்டன்ட் வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எஜுகேட் பண்ணுங்க. ஸோ அந்த இடத்துல வந்து டவுட்னா கூட நம்ம டீம் ஆன்லைன் நம்பர் கொடுங்க. ஸோ அந்த இடத்துல நாங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்போம். சரிங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பேக்கப் பார்த்தோம், தென் ஆட்டோமேட்டிக் பேக்கப் அப்படிங்கிறது பார்த்து ரீஸ்டோர் இது. தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி கண்ட்ரோல். ஸோ இப்போ நம்ம டேட்டாஸ் வந்து நிறைய இடத்துல நீங்க ஆடிட்டிங் போவீங்க. ஆடிட்டிங் பத்தி நான் சொல்றேன், உங்களுக்கு அடுத்த லெவல் வருது. ஸோ செக்யூரிட்டி கண்ட்ரோல் எப்படின்னு பாத்தீங்கன்னா இது யாராருக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நீங்க அக்கௌண்ட்ஸ் நீங்க போட்டு கொடுத்துட்டீங்க, நம்ம ஆஃபீஸ்க்கு நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டீங்க, உங்க ஆஃபீஸ்க்கு நீங்க இருப்பீங்க. இப்போ நியூவா டேட்டா என்ட்ரி பர்சன் வராங்களே, அவர் ஒன்லி வந்து என்ட்ரி மட்டும் தான் பண்ணணும். ஸோ இன்னொருத்தர் வந்து வவுச்சர் அப்ரூவல் பண்ணணும் அப்படின்னா வவுச்சர் அப்ரூவல் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமைசேஷன் இருக்கு, அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து டிஃபால்ட் டாலில எப்படி செக்யூரிட்டி கண்ட்ரோல் கொடுக்கறது, தென் அது எப்படி செக்யூரிட்டி லெவல் கிரியேட் பண்றது. இல்ல சார் பர்டிகுலர் எனக்கு வவுச்சர் டைப் வைஸ் வேணும், ஒருத்தர் என்னன்னா சேல்ஸ் என்ட்ரி மட்டும் தான் போடணும், இல்ல பேமெண்ட் என்ட்ரி மட்டும் தான் போடணும் அப்படின்னா அந்த வவுச்சர் டைப் வைஸ் செக்யூரிட்டி கொடுத்துக்கலாம். ரெண்டாவது பாஸ்வேர்டு பாலிசிஸ் நீங்க வச்சுக்கலாம். பாலிசி எப்படின்னா நீங்க லாகின் பண்ணோன்னே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து எப்படி நம்ம பேங்க்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 3 months ஒன்ஸ்க்கு எக்ஸ்பயர் ஆகிற மாதிரி வந்து நம்ம டாலிலையும் வந்து நீங்க பாஸ்வேர்டு வந்து பாலிசிஸ் கொடுத்துக்கலாம். அது எப்படி கான்ஃபிகர் பண்றது அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து செக்யூரிட்டி கண்ட்ரோல் நம்ம கான்ஃபிகர் பண்ணணும் டாலில. ஸோ ஆல்ரெடி நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி கம்பெனி கிரியேட் பண்ணிருந்தீங்கன்னா Alt F3 இங்க போய் ஆல்டர் இதுல என்டர் அடிச்சீங்க அப்படின்னா இங்க வந்து செக்யூரிட்டி கண்ட்ரோல் இங்க எஸ் கொடுத்துட்டு ஏமாத அட்மினிஸ்ட்ரேட்டரையே பாஸ்வேர்டையே ரிப்பீட் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்க. ஸோ இங்க ஆல்ரெடி பாஸ்வேர்ட் இல்லைன்னா கம்பெனி கிரியேட் பண்ணும்போது நீங்க ஆல்ரெடி அதாவது எக்ஸிஸ்டிங் கம்பெனிக்கு எப்படி கொடுக்குறது, இல்ல நியூவா கிரியேட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக் இந்த செக்யூரிட்டி கண்ட்ரோல் வந்துடும். நியூவா கிரியேட் பண்றது உங்களுக்கு நான் சொல்றேன்.
ஸோ இங்க வந்து நீங்க செக்யூரிட்டி கண்ட்ரோல் கொடுத்துக்கலாம். நான் டெமோ கிரியேட் பண்றேன் அப்படின்னா ஸோ இங்க வந்து செக்யூரிட்டி கண்ட்ரோல் நீங்க கொடுத்துக்கலாம். ஏ பாஸ்வேர்டு நான் ஏன்னு கொடுக்குறேன். சரிங்களா? ஓகேங்களா? ஸோ ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிடும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி எனக்கு கம்பெனி கிரியேட் பண்ண ஆல்ரெடி கம்பெனி இருக்கு சார். பாஸ்வேர்ட் எப்படி கொடுக்கணும்னா நீங்க கம்பெனி உள்ள போயிட்டு ஆல்ட் F3 ஆல்டர்ல உள்ள போனீங்கன்னா செக்யூரிட்டி கண்ட்ரோல் நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம். சரிங்களா? சோ இதுதான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து எப்படி பண்றோம் அப்படிங்கறது காமிச்சறோம். சோ அடுத்தது செக்யூரிட்டி கண்ட்ரோல் எப்படி கொடுக்கிறது, சோ ஒவ்வொருத்தருக்கு எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது. செக்யூரிட்டி கண்ட்ரோல்ல சொன்ன பாத்தீங்களா யூசர்ஸ் அண்ட் பாஸ்வேர்ட்ஸ், டைப்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி, பாஸ்வேர்ட் பாலிசி. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் செக்யூரிட்டில டேட்டா என்ட்ரிங்க டிஃபால்ட்டா இருக்கும். Tally .NET யூசர், Tally .NET ஆடிட்டர். இது என்னன்னா நம்ம ரிமோட்ல பாக்குறதுக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம வாரிமன் சார் வந்து சொல்லியிருந்தாரு. சோ நம்ம ரிமோட்ல இருந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது. சரிங்களா? சோ அடுத்தது நான் என்ட்ரின்னு நான் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா பேசிக் ஃபெசிலிட்டிஸ் வந்து இப்போதைக்கு ஓனர் கொடுக்குறேன், திரும்ப வந்து மாத்திக்கலாம். இங்க வந்து டேஸ் அலோட் ஃபார் பேக்டெட் வவுச்சர்ஸ், அதாவது சிஸ்டம் டேட் கிடையாது. டேலில லாஸ்ட் டேட்ல இருந்து எத்தனை டேட், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 3 days ஆர் 5 days அந்த மாதிரி மட்டும் தான் அவங்க வந்து என்ட்ரி பண்ணணும் அப்படின்னு நம்ம செட் பண்ணிக்கலாம். இல்ல அது வேண்டாம் சார், எனக்கு நான் கட் ஆஃப் டேட் கொடுக்கணும், ஒன்ஸ் நான் ஜிஎஸ்டி முடிச்சிட்டு அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருந்த என்ட்ரிஸ் வந்து அவர் ஆல்டர் பண்ணக்கூடாது அப்படின்னா கட் ஆஃப் டேட் கொடுத்துக்கலாம். ஸோ 30 நாள்ல இருந்து அவர் கொடுக்கக்கூடாது அப்படிங்கறத நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம கட் ஆஃப் டேட் கொடுத்துக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ட்ரேடிங் கம்பெனில லைவா பில் போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுனா பிரிண்ட் பிஃபோர், அதாவது என்ட்ரி சேவ் பண்ணாமே பிரிண்ட் அவுட் எடுத்துருவாங்க. அப்ப என்ன ஆகுனா பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது ஒரு நம்பரா இருக்கும், சேவ் ஆனது ஒரு நம்பரா இருக்கும். மல்டி யூசர் கஸ்டமர் நிறைய ஃபேஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ அந்த இடத்துல எஸ் கொடுத்து சார் கேக்குதுங்களா? சார் இந்த இடத்துல வந்து நீங்க எடுத்துக்கலாம், செக்யூரிட்டி கண்ட்ரோல் வந்து நீங்க எடுத்துக்கலாம். நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன் சார். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாஸ்வேர்ட் எங்க கொடுக்கறதுன்னு நம்ம பார்த்தோம். தென் அதுக்கப்புறம் ஆல்ட் F3 செக்யூரிட்டி கண்ட்ரோல், யூசர்ஸ் அண்ட் பாஸ்வேர்ட் இருக்கும். யூசர்ஸ் அண்ட் பாஸ்வேர்ட் ஒவ்வொரு யூசருக்கு வந்து என்னென்ன பாஸ்வேர்ட் நம்ம கொடுக்குறோம். தென் டைப்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி, பாஸ்வேர்ட் பாலிசி. இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். டிஃபால்ட்டா டேட்டா என்ட்ரிங்கிறது இருக்கும் நமக்கு. டேட்டா என்ட்ரிங்கிறது நமக்கு வந்து யூசர் லெவல்ல கொடுக்கிறது. தென் .NET யூசர், சப்போஸ் வந்து நம்ம வெளியில இருக்கோம், நம்மளோட டேட்டாஸ் வந்து .NET யூசர் மூலம் வந்து நம்ம டேட்டாஸ் வந்து வியூ பண்ணி பார்க்க முடியும். தென் என்ட்ரியும் போட்டுக்கலாம், என்ட்ரி எடிட் பண்ண முடியும். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா என்ட்ரினா ஒரு புதுசா எப்படி லெவல் கிரியேட் பண்றது நான் சொல்றேன். என்ட்ரி போட்டிருக்கோம். தென் பேசிக் ஃபெசிலிட்டிஸ் போனன்னு கொடுக்குறேன். டேஸ் அலோட் பேக்டெட் வவுச்சர்ஸ்னு எத்தனை நாள் வந்து டேலியுடைய லாஸ்ட் டேட்ல இருந்து ஒரு எவ்வளவு நாள் என்ட்ரி போடக்கூடாது. ஒரு சில யூசருக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 days மட்டும் தான் அலோட் கொடுக்கணும், 5 days அலோட் கொடுக்கணும். தென் அதுக்கப்புறம் கட் ஆஃப் டேட். கட் ஆஃப் டேட் பாத்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் வந்து நீங்க உங்களுடைய கிளைண்ட் பிளேஸ்ல நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். சார் ஒன்ஸ் நான் ஜிஎஸ்டி பண்ணதுக்கு அப்புறம் ஆல்டர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்க டேட்டா லாக் பண்ணிட்டீங்கன்னா போதும். தென் அதுக்கப்புறம் செட் ஆல்டர் ரூல்ஸ் ஃபார் பிரிண்ட் பிஃபோர், அதாவது வந்து இது என்ன ஆப்ஷன் அப்படின்னா நீங்க நிறைய கிளைண்ட் பிளேஸ் ரீட்டைல் கம்பெனிஸ் வந்து பில்லிங் போயிட்டு இருக்கும். ஸோ பில் போட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா சேவ் பண்ணாமே பிரிண்ட் கொடுத்துருவாங்க. அப்ப என்ன ஆகுனா என்ட்ரி சேவ் ஆயிருக்காது, பிரிண்ட் அவுட் மட்டும் வந்திருக்கும். இப்போ இன்வாய்ஸ் நம்பர் மாறும். ஸோ அப்ப அந்த இடத்துக்கு நம்ம என்ன கண்ட்ரோல் கொடுக்கணும்னா என்ட்ரி சேவ் பண்ணா மட்டும்தான் வந்து பிரிண்ட் அவுட் வேணும் அப்படிங்கிற கண்ட்ரோல்ஸ் வந்து நம்ம கொடுக்கலாம். தென் அதுக்கப்புறம் அலோ கலெக்ட் கம்பெனி. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரிமோட்ல கான்ஃபிகர் பண்றது வந்து நம்ம லாஸ்ட் டைம் பார்த்துருந்தோம். ஸோ அந்த ஆப்ஷன் எஸ் கொடுத்தா போதும் சார். தென் அதுக்கப்புறம் யூஸ் Tally.NET ஆத்தென்டிகேஷன்ஸ். ஸோ நம்ம ரிமோட் வெளியில இருந்து பார்க்கணும் அப்படின்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செக்யூர். நீங்க அப்ரூவ் கொடுத்தா மட்டும்தான் வந்து வெளியில இருந்து பார்க்க முடியும். ஸோ இது வந்து டிசோலோ ஃபீச்சர்ஸ். டிசோலோ ஃபீச்சர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒவ்வொரு யூசருக்கு வந்து யூசர் இருக்காங்க, டேட்டா என்ட்ரி பர்சன் இருக்காருன்னா ஒரு என்ட்ரி மட்டும் தான் கிரியேட் பண்ணணும். அவருக்கு எதுக்கு நமக்கு பேலன்ஸ் ஷீட் P&L அப்படின்னு வேண்டாம் அப்படின்னா ஃபுல் அக்சஸ் வந்து பேலன்ஸ் ஷீட், ஃபுல் அக்சஸ் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஸோ அவங்களுக்கு அது தேவையில்லை. ஸோ என்ட்ரி பர்சன்ஸ்க்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொடுத்துக்கலாம். அது இல்லாம இதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. லெஜர்ஸ் கிரியேட் பண்ணலாம், ஆல்டர் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நம்ம வச்சுக்கலாம். மாஸ்டர்ஸ் நீங்க கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸோ நியர் அபவுட் 120 ரிப்போர்ட்ஸ் வந்து நம்ம வந்து டேலில இருந்து நீங்க லாக் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றும் அப்படிங்கிறது நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம். சரிங்களா? இப்போதைக்கு வந்து இந்த யூசருக்கு வந்து நான் ரிசர்வ் பண்ணி பேலன்ஸ் ஷீட் P&L மட்டும் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் யூசர்ஸ்ல சேம் இங்க என்ட்ரி நம்ம கொடுக்குற செக்யூர் லெவல் என்ட்ரி நான் கொடுத்துருக்கேன். ஸோ யூசர்
இது ஏன் எடுத்துக்கலன்னா நம்ம .NET ஐடி கொடுக்கறனால அது இருக்கு. இங்க வந்து .NET ஆத்தென்டிகேஷன் கொடுத்துடலாம். ஏன்னா .NET ஐடிங்கிறது வந்து இமெயில் ஐடி பேஸ் பண்ணி வர்றது. இங்க வந்து என்ட்ரி கொடுத்துட்டு யூசர், இங்க வந்து பாஸ்வேர்ட் நீங்க கொடுத்துக்கலாம். யூசர் நான் கொடுக்குறேன், கொடுத்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஒவ்வொரு யூசருக்கு என்ன பாஸ்வேர்ட் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். தென் அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் பாலிசிஸ், ஆக்டிவேட் பாஸ்வேர்ட் பாலிசினா நம்ம பேங்க்ல கொடுத்துருப்போம் பாத்தீங்கன்னா மினிமம் 8 லென்த், அதாவது ஸ்ட்ரென்த் 8 இருக்கணும், அட்வான்ஸ் பேராமீட்டர்ஸ் என்ன, எத்தனை நாள் நமக்கு வந்து எக்ஸ்பைரி ஆகணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்க கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு லாகின் பண்ணும்போது என்ன பாஸ்வேர்ட் வேணும் மாத்திக்கலாம். அதே மாதிரி யூசரே வந்து பாஸ்வேர்ட் வேணும் மாத்திக்கலாம். ஸோ அது மாதிரி பாலிசிஸ் இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணிருக்கேன், ஒரு யூசர்ல வந்து நான் யூசர்ல இது பண்ணிருக்கேன். இப்போ நான் அட்மின் யூசர்ல இதுல போறேன். டெமோல வந்து யூசர் இருக்கேன். ஸோ ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் பாஸ்வேர்ட் கேக்குதுங்களா? ஸோ கரண்ட் பாஸ்வேர்டு என்ன, நியூ என்ன பாஸ்வேர்ட் கொடுக்குறேன் பி அப்படிங்கிறது நம்ம கொடுத்துக்கலாம். அதே மாதிரி பாஸ்வேர்ட் மஸ்ட் பி வந்து 8 கேரக்டர்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது மென்ஷன் ஆகி வரும். ஸோ இந்த பாலிசிஸ் வந்து நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் பாஸ்வேர்ட் பாலிசியில. ஸோ நான் திரும்ப வந்து பாஸ்வேர்ட் பாலிசிஸ் வந்து நான் டிசேபிள் பண்ணிடுறேன். இப்போ நான் யூசருங்கர்ல போய் ஒரு என்ட்ரி போடுறேன். யூசர் இவருக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம், பேலன்ஸ் ஷீட் P&L வந்து லாக் பண்ணிருக்கோம். சோ ஆட்டோமேட்டிக்கா ரிப்போர்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து பேலன்ஸ் ஷீட் P&L வராது. சரிங்களா? சோ இந்த மாதிரி நமக்கு என்னென்ன ரிப்போர்ட்ஸ் வேணுமோ நீங்க இது பண்ணிக்கலாம். சோ அடுத்து என்ன சொன்னா நம்ம ஓச்சோ டைப் செக்யூரிட்டி கண்ட்ரோல். ஓச்சோ டைப்ல பார்க்கும்போது சேம் Alt F3 செக்யூரிட்டி கண்ட்ரோல் டைப்ஸ் ஆஃப் செக்யூரிட்டில என்ட்ரி நான் கொடுக்குறேன். இங்க வந்து நீங்க என்ட்ரி டிஃபால்ட்டா வச்சுக்கோங்க. இங்க வந்துட்டு இவர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பேமெண்ட் ரிசிப்ட் போடக்கூடாது, இல்ல சேல்ஸ் பர்ச்சேஸ் போடக்கூடாது அப்படின்னா ஃபுல் அக்சஸ் சேல்ஸ், ஃபுல் அக்சஸ் பர்ச்சேஸ் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா சார் நான் திரும்ப சொல்றேன். Alt F3 செக்யூரிட்டி கண்ட்ரோல் டைப்ஸ் ஆஃப் செக்யூரிட்டில என்ட்ரி, இங்க வந்து என்ன பண்ணிருக்கோம் ஃபுல் அக்சஸ் டிசேபிள் ஃபீச்சர்ஸ்ல ஃபுல் அக்சஸ்ல சேல்ஸ் பர்ச்சேஸ் ஓச்சோ டைப்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். இப்போ யூசர்ல போனீங்கன்னா இப்போ நார்மலா அட்மின் யூசர்ல போனீங்கன்னா எல்லாமே நமக்கு வரும், பர்ச்சேஸ் சேல்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம எடுத்துட்டு வந்துடும். அந்த யூசர்ல போகும்போது ஆட்டோமேட்டிக்கா நான் கொடுக்குறேன் யூசர் இதுல போனீங்க அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ் போனீங்கன்னா நீங்க அவரால் பர்ச்சேஸ் சேல்ஸ் போட முடியும். ஸோ இந்த அளவுக்கு வந்து நீங்க மல்டி யூசர் கஸ்டமரா இருக்கட்டும் சிங்கிள் யூசர் கஸ்டமரா இருந்தாலுமே ஸோ நீங்க ஈஸியா வந்து என்ட்ரிஸ் வந்து லாக் பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தர் யூசர் வைஸ் வந்து நீங்க செக்யூரிட்டி கண்ட்ரோல் கொடுக்க முடியும் சார். சார் இதுல தான் டவுட் இருக்குங்களா? சார் டவுட் இருந்தா கேட்கலாம் சார். செக்யூரிட்டி கண்ட்ரோல்ல சார் அதான் சார் மியூட் எடுத்துட்டு பேசுங்க சார். அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்ட் மட்டும் ஒரு தடவை கேட்குறேன். நான் சொல்றேன். ஹலோ ஓகே சார். யூசர் ஐடி பாஸ்வேர்ட் மட்டும் சார் சொல்லுங்க சார். கேக்குது. அது மட்டும் ஒரு தடவை இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணுங்க. கண்டிப்பா. யூசர் ஐடி பாஸ்வேர்ட் எப்படி கொடுக்குறதுன்னா சார் ஓகே. சோ நம்ம கம்பெனி வந்து சார் ஃபர்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் பாஸ்வேர்ட் உள்ள போறீங்க. நான் ஏஎன் அட்மினிஸ்ட்ரேட்டர் பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கேன். Alt F3 செக்யூரிட்டி கண்ட்ரோல் யூசர்ஸ் அண்ட் பாஸ்வேர்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா செக்யூரிட்டி லெவல் டைப்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி கிரியேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ட்ரி லெவல் ஒருத்தர் இருக்காங்க, மேனேஜர்ஸ் இருக்காங்க, பர்ச்சேஸ் டீம் இருக்காங்க, பேங்கிங் இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் பிரிச்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் டேட்டா என்ட்ரி லெவல் நம்ம கொடுத்துட்டு ஸோ டேஸ் அலோட் ஃபார் பேக்டெட் வவுச்சர்ஸ் நமக்கு எத்தனை அவர் அலோவ் பண்ணணும், அதே மாதிரி எத்தனை டேஸ் வந்து அவர் என்ட்ரி போடக்கூடாது அந்த ஆப்ஷன்ஸ் இங்க செட் பண்ணிட்டு அது மாதிரி டேட்டா என்ட்ரிக்கு வந்து பேலன்ஸ் ஷீட் P&L வந்து நமக்கு தேவையில்லை. அதனால ஃபுல் அக்சஸ் பார்த்தீங்கன்னா அது டிஸ்பிளே ஆகாது. இல்ல அவர் பார்க்கலாம் அப்படின்னா பார்க்கணும், பிரிண்ட் அவுட் எடுக்கணும், என்ன சேஞ்சஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா டிஸ்பிளே பிரிண்ட் மட்டும் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இதுல டைப் ஆஃப் அக்சஸ் வந்து ஒரு 7 ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் மட்டும் நீங்க பாத்துக்கலாம். சரிங்களா? இப்போதைக்கு நான் ஃபுல் அக்சஸ் கொடுத்து பேலன்ஸ் ஷீட் P&L கொடுத்துருக்கேன்.
தென் அதுக்கப்புறம் வவுச்சர் டைப் செக்யூரிட்டி. ஸோ ஒவ்வொரு யூசர் வந்து ஒரு பர்ச்சேஸ் எல்லாம் போடக்கூடாதுங்க. ஸோ அப்படின்னா அந்த ஒரு வவுச்சர் டைப்ஸ் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ், சேல்ஸ் இந்த மாதிரி வந்து ஸோ 120 ரிப்போர்ட்ஸ் இதுல இருக்குங்க சார். நீங்க எல்லா ரிப்போர்ட்ஸும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பேமெண்ட், ரெசிப்ட், ஜேர்னல் எல்லாமே நீங்க எடுத்துக்க முடியும். ஸோ பேமெண்ட்டும் போட்டீங்கனாலும் இது பண்ணிக்கலாம். ஸோ ரெசிப்ட், ஜேர்னல், ஸோ எல்லாமே நீங்க போட்டுக்க முடியும். ஸ்டாக் ஜேர்னல், ஸோ எது வேணாலும் நீங்க அக்சஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அக்செப்ட் பண்ணிட்டு ஸோ இப்போ வந்து ஒரு லெவல் செட் பண்ணிட்டோம். இதுல வந்து இப்போ 2-3 யூசர் இருக்காங்க அப்படின்னா யூசர் 1, யூசர் 2, யூசர் 3 அப்படி கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் லெவல் வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரி. ஸோ என்ட்ரி லெவல் வந்து கொடுத்துருக்கோம். யூசர் கொடுக்குறீங்க. யூசர் நேம் வந்து யூசர் நான் கொடுக்குறேன். பாஸ்வேர்டு யூசர் கொடுக்குறேன். தென் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் இருக்காரு, யூசர் 2 இருக்காரு. ஸோ அவருக்கு என்ன பாஸ்வேர்டு அப்படிங்கிற நம்ம கொடுத்துக்கலாம். இது மாதிரி உங்களுக்கு நம்ம எவ்வளவு பேர் யூசர்ஸ் யூஸ் பண்றாங்களோ அவ்வளவு நம்பர் ஆஃப் யூசர் செக்யூரிட்டி லெவல் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும். கிரியேட் பண்ணிட்டு யூசர்ல போனோம்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். உள்ள போயிட்டு இப்போ யூசர்ல போனீங்க அப்படின்னா அக்கௌண்டிங் வச்சஸ்ல நம்ம பர்ச்சேஸ் செட்ஸ்ல லாக் பண்ணிட்டு வரல. தென் அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட் P&L லாக் பண்ணோம். அது மாதிரி ஸ்டாக் ரிப்போர்ட்ஸ், சேல்ஸ் ரெஜிஸ்டர் எல்லாமே நம்ம பார்த்துக்க முடியும். சரிங்களா சார்? இருக்குங்களா சார்? ஓகேங்களா சார்? டவுட் இருந்தா கேட்கலாம் சார். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இருந்தா இதுல வவுச்சர் அப்ரூவல் எப்படி கஸ்டமைஸ் பண்ணிருக்கோம் அதுவும் நாங்க சொல்லிடுறோம். சோ அடுத்தது டாலி ஆடிட் மட்டும் இருக்கு சார். இதுல டவுட் இருந்தா கேட்கலாம் சார். சார் யாராவது டவுட் இருக்குங்களா? இல்ல அடுத்து போலாமா? அடுத்து போலாம். ஓகே சார். ஓகே சார். சோ இதுல பாத்தீங்கன்னா சார் நிறைய இடத்துல வந்து நம்ம எப்படி பேங்க்ல வந்து அப்ரூவல் மாதிரி கொடுத்துருக்கோம். சோ அதே மாதிரி வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிருக்கோம். சோ வவுச்சர் அப்ரூவல் சொல்லி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிருக்கோம். சோ அதை வந்து எப்படி கான்ஃபிகர் பண்றது நான் சொல்லிடுறேன். சோ F12 நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு சோ ஃபர்ஸ்ட் F12 ப்ராடக்ட் அண்ட் ஃபீச்சர்ஸ்ல F4 ல அந்த வவுச்சர் அப்ரூவல் சொல்லி கஸ்டமைசேஷன் நான் வச்சிருக்கேன். இதை அக்செப்ட் பண்ணிட்டு நார்மலா யூசர்ல போனீங்க அப்படின்னா இதுக்கு செக்யூரிட்டி கண்ட்ரோல் மேண்டேட்டரியா இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு யூசருக்கும் வந்து வவுச்சர் அட்மின்ல போயிட்டு அக்கவுண்ட்ஸ் இன்ஃபோ வவுச்சர் டைப் ஆல்டர்ல இப்போ நான் சேல்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட் ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் எஸ் வவுச்சர் அப்ரூவல் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா போதும். இதுக்கப்புறம் நம்ம அட்மின்ல போனீங்கன்னா ஒரு அடிஷனல் ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருக்கோம். டிஸ்பிளேல போனீங்கன்னா வவுச்சர் அப்ரூவல் இருக்கும். ஸோ பெண்டிங் ஃபார் அப்ரூவல், அப்ரூவ்ட் வவுச்சர்ஸ், ரிஜெக்டட் வவுச்சர்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நான் யூசர்ல வந்து நான் கொடுக்குறேன். சேம் இதெல்லாம் செக்யூரிட்டி கண்ட்ரோல் கொடுத்துருக்கோம். செக்யூரிட்டி கண்ட்ரோல் யூசர் அண்ட் பாஸ்வேர்ட்ல யூசர் நான் கொடுத்துருக்கேன். இதுல போய் ஒரு யூசர் என்ட்ரி பண்றாங்க. லாகின் பண்றேன். யூசர் இதுல போய் யூசர் வந்து ஒரு சேல்ஸ் என்ட்ரி போடுறாரு, இல்ல பேமெண்ட் என்ட்ரி போடுறாரு. நீங்களா நான் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ அவங்களால இது போட என்ட்ரிஸ் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ்ல அஃபெக்ட் ஆகாது. கஸ்டமர் 2ன்னு சொல்லி ஒரு 8,000 rupees ஒரு பேமெண்ட் என்ட்ரி போடுறாரு. பில்லுக்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கேஷா கொடுக்குறாங்க. ஸோ கேஷ் இருக்கு. ஸோ அக்செப்ட் பண்றாரு. ஸோ அக்செப்ட் பண்ண என்ன ஆகுனா நீங்க டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் புக் லெஜர்ல போனீங்கன்னா கஸ்டமர் 2 இருக்கும். ஸோ அந்த என்ட்ரி நமக்கு இங்க காமிக்காது. ஸோ எங்க என்ன இருக்குன்னா நம்ம அட்மின் ரிப்போர்ட்ஸுக்கு போயிருக்கும். ஸோ அதே மாதிரி இன்னொரு என்ட்ரி நான் போட சொல்றேன். கஸ்டமர் 2 ஒரு 6,000 rupees அகைன் வந்து அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க கேஷ். சரிங்களா? ஸோ இதை வந்து நான் அக்செப்ட் பண்றேன். ஸோ யூசர் வந்து என்னன்னா டே டு டே இந்த மாதிரி பர்ச்சேஸ், சேல்ஸ், ஜேர்னல் என்ட்ரி எல்லாமே போட்டுருவாங்க. நம்ம ஃபினான்ஸ் மேனேஜரால இன்டர்னல் ஆடிட்டிங் யாரோ அவங்க வந்து அட்மின் பாஸ்வேர்ட் உள்ள போயிட்டு நம்ம டிஸ்பிளேல போனீங்கன்னா பெண்டிங் ஃபார் அப்ரூவல் இருக்குங்க. ஸோ இதுல உள்ள போனீங்கன்னா டே டு டே வந்து நம்ம என்னென்னலாம் என்ட்ரி பண்ணிருக்கோம் அப்படிங்கிற ரிப்போர்ட்ஸ் வந்து நம்ம இதுல பாத்துக்கலாம். நம்ம போட்ட என்ட்ரி ஆட்டோமேட்டிக்கா இது வந்துடும். நீங்க உள்ள போயிட்டு இங்க ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். நீங்க உள்ள போயிட்டு ரைட் சைடு அப்ரூவ் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ் ஓகே கோ ஹெட் அப்படின்னு நீங்க கொடுத்துக்கலாம். இல்ல நீங்க ரிஜெக்ட் பண்றீங்க அப்படின்னாலுமே நீங்க இது பண்ணிக்கலாம். இங்க வந்து ரிஜெக்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. எஃப்ஐ கொடுத்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆப்ஷன். இன்சஃபிஷியன்ட் இன்ஃபர்மேஷன் இந்த இன்ஃபர்மேஷன்ல சப்போஸ் வந்து நம்ம எம்டிக்கு வந்து மெயில் போகணும், இல்லை யார் ஆத்தரைஸ் பர்சன் மெயில் போகணும் அப்படின்னாலுமே மெயில் ஐடி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு மெயில் போயிடும்.
ஸோ அந்த மெயில் கான்ஃபிகரேஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ஜிமெயில்னா ஜிமெயில் உங்களுடைய டொமைன் இருந்தால் அதை ஈஸியாக கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த என்ட்ரி வந்து திரும்ப வந்து நான் அப்ரூவ் பண்றேன். ஓகே எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த இன்ஃபர்மேஷன்ங்கிறது மெயில் ஐடி கான்ஃபிகர் பண்ணலாம். அதனால அப்படி வருது. ஸோ ஜஸ்ட் என்டர் அடிச்சீங்கன்னா 2 என்ட்ரி வந்து நம்ம அப்ரூவ் பண்ணிருக்கோம். இங்க வந்து அப்ரூவ்ட் வவுச்சர்ஸ்ல ரெண்டுமே ஓகேன்னு நம்ம பார்த்தோம். சரிங்களா? சப்போஸ் ஏதாவது ரிஜெக்ட் பண்ணிருந்தீங்கன்னா ரிஜெக்டட் என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி நீட் டிஸ்கவுண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ டெபிட் நோட் இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்க பார்த்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி கஸ்டமைஸ் இருந்தாலுமே சொல்லுங்க, ரெடிமேடா இருக்கு, நம்ம இமீடியட்டா கொடுக்கலாம் சார். ஓகேங்களா? ஸோ இது ஏதாவது டவுட் இருக்கா சார்? சரி, இது வந்து வவுச்சர் அப்ரூவல் பாத்தீங்க அப்படின்னா எல்லா கம்பெனிக்கும் யூஸ் பண்ணலாம் சார். மல்டி யூசர் கஸ்டமரா இருந்தாலும் சரி, நம்ம ஆடிட்டர் ஆஃபீஸ் இருந்தாலும் சரி, உங்க ஆஃபீஸா இருந்தாலும் சரி, எங்க வேணாலும் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் சார். ஓகேங்களா சார்? இது டேலில இருக்குதுங்களா இல்ல அடிஷனல் டிடிஎஸ்? சார் இது கஸ்டமைஸ் சார். இது வந்து கஸ்டமைஸ்டுங்க சார். கஸ்டமைஸ்டு. நம்ம ஆட்டோமேட்டிக் பேக்கப்பும் கஸ்டமைசிங் சார், இதுவும் கஸ்டமைசிங் சார். ஓகேங்களா? ஓகே. சோ அடுத்து பாத்தீங்கன்னா டாலி ஆடிட். சோ டாலி ஆடிட் நிறைய இடத்துல மெனு இருக்கும். என்ட்ரி போட்டுருவாங்க, டேட்டா என்ட்ரி பர்சன்ஸ் என்ட்ரி போட சொல்லிருப்போம். அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிருப்போம். அதுக்கப்புறம் யூசர் வந்து ஏதாவது வேல்யூ மாத்திருப்பாங்க. சோ அவங்க போய் நம்ம ஒவ்வொன்றா வந்து ஏதாவது மாத்திருக்கீங்களா அப்படின்னு நம்ம கேட்டுட்டு இருப்போம். சோ அந்த ஆப்ஷன்ஸ் இல்லாம நம்மளே போயிட்டு நீங்க இந்த என்ட்ரி வந்து எடிட் பண்ணிருக்கீங்க, ஏன் ஆல்டர் பண்ணிருக்கீங்க, சோ யூசர் வைஸ் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிருக்காரு, என்னென்ன கேன்சல் பண்ணிருக்காரு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து வெரி யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். ஏன்னா நீங்க வந்து உங்க கஸ்டமர்ஸ்க்கு வந்து கரெக்டான டேட்டாஸ் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்க முடியும். சோ அந்த ஆப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட் டாலிலேயே இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் வந்து டாலி ஆடிட் ஃபீச்சர்ஸ் எங்க போய் எனேபிள் பண்ணணும்னா Alt F3 ஆல்டர்ல யூஸ் டாலி ஆடிட் ஃபீச்சர்ஸ். நான் சொன்ன பாத்தீங்களா பாஸ்வேர்ட் எங்க எனேபிள் பண்ண மாதிரி இந்த Alt F3 ஆல்டர்ல டாலி ஆடிட் ஃபீச்சர்ஸ் எனேபிள் பண்ணிக்கிறீங்க. எனேபிள் பண்ணதுக்கு அப்புறம் கேட் ஆஃப் டாலில இருந்து டிஸ்ப்ளே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் டாலி ஆடிட் வவுச்சர்ல போனீங்கன்னா நீங்க வந்து 3 டைப்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்னு வவுச்சர் டைப் வைஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல யூசர் வைஸ் எனக்கு வேணும், இல்ல லெட்ஜர் வைஸ் வேணாலுமே வந்து நீங்க 3 மெத்தட்ல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதனுடைய ரிப்போர்ட்ஸ் எப்படி இருக்குன்னா சோ டாலி ஆடிட்டோட ரிப்போர்ட் இப்படி இருக்கும். சோ யூசர் வந்து என்ட்ரி போட்டிருப்பாங்க, யாரால என்டர் பண்ணிருக்கா, மாடிஃபை பண்ணிருக்கா, கேன்சல் பண்ணிருக்கா, டெலிட் பண்ணிருக்காங்க ரிப்போர்ட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா டாலில அவைலபிள் இருக்கு. சோ அப்ப நீங்க வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா இது ஏன் நீங்க டெலிட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நீங்க போய் ஈஸியா வந்து ஒன் ஷாட்ல வந்து ஈஸியா பார்க்க முடியும். அப்ப யூசர் என்ன பண்ணுவாங்க, டேட்டா என்ட்ரி பர்சன்ஸ் வந்து போடும்போது ஆடிட்டர் வந்து நம்ம கரெக்டா பாக்குறாரு, சோ நம்ம கரெக்டா என்ட்ரி பண்ணணும், சோ அப்படிங்கறத வந்து நம்ம பாத்துக்கலாம். அதே மாதிரி கேன்சல் ஆனது டெலிட் ஆனது செப்பரேட் கவுண்டாவும் நம்ம பாத்துக்க முடியும், ஒவ்வொரு வயசாவும் காமிக்க முடியும். சரிங்களா? தென் அதுக்கப்புறம் சொல்லுங்க சார். சார் டாலி ஆடிட் எங்க இருக்குங்க சார்? சார் டிஸ்ப்ளே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் டாலி ஆடிட். நான் டாலில என்ட்ரி போட்டு காமிக்கிறேன் சார். ஃபர்ஸ்ட் என்னங்கறத உங்களுக்கு காமிச்சறேன். டிஸ்ப்ளே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் டாலி ஆடிட். சார் நமக்கு அது வந்து அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டும் தான் இருக்கீங்க. நீங்க அது இத எனேபிள் பண்ணனும் சார். நான் கான்ஃபிகர் பண்ணனும். எங்க போய் எனேபிள் பண்ணனும்னா உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இங்க இருக்குலங்க சார். இங்க Alt F3 நிறைய பேர் அதை எனேபிள் பண்ணிருக்க மாட்டீங்க. செக்யூரிட்டி கண்ட்ரோல் ஆல்டர்ல யூஸ் டாலி ஆடிட் ஃபீச்சர்ஸ்ங்கிறது வந்து எஸ் கொடுக்கணும் சார். அதான் நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் என்னோட பிரசன்டேஷன்லயே வந்து இருக்கும். இந்த ஸ்கிரீன்ல வந்து நீங்க எனேபிள் பண்ணணும் சார். யூஸ் டாலி ஆடிட் ஃபீச்சர்ஸ்ல. புரியுதுங்களா? இந்த ஸ்கிரீன்ல வந்து Alt F3 ஆல்டர்ல போய் டாலி ஆடிட் ஃபீச்சர் எஸ் கொடுத்தாதான் உங்களுக்கு வந்து அது வருங்க சார். இந்த நம்ம டெலிட்டட் வவுச்சர்ல கவுண்ட் மட்டும் வருமா அல்ல அந்த வவுச்சர் பார்க்க முடியுங்களா? கவுண்ட் மட்டும் தான் சார் வரும், உள்ள போய் பார்க்க முடியாது சார். டெலிட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு தெரியாதுல்ல சார். அதை நான் காமிக்கிறேன் சார் உங்களுக்கு எப்படி இருக்கும், எப்படி ரிப்போர்ட் வர காமிக்கிறேன். சரிங்களா? சோ வாட்சர் வைஸ் பாத்துக்கலாம், யூசர் வைஸ் பாத்துக்கலாம். சோ கவுண்ட் நீங்க கேட்டீங்களா சார், இந்த கவுண்ட் இருக்கும். உள்ள போனீங்கன்னா எந்த மாசம் யாரு டெலிட் பண்ணிருக்கான்னு வரும் சார். அந்த ஆப்ஷன்ஸ் நீங்க பாத்துக்கலாம். சரிங்களா? தென் அதுக்கப்புறம் நீங்க டிஸ்ப்ளே டே புக்ல பார்க்கலாம், டிஸ்ப்ளே அக்கவுண்ட்ஸ் புக் லெஜர்ல பார்க்கலாம், யாரு என்ட்ரி பண்ணிருக்கா, ஆல்டர் பண்ணிருக்காங்க ரிப்போர்ட்ஸும் நீங்க பாத்துக்கலாம். தென் அதுக்கப்புறம் மாஸ்டர்ஸ், நம்ம யாரெல்லாம் பார்ட்டி மாஸ்டர்ஸ் கிரியேட் பண்ணிருக்கோம், திரும்ப வந்து ஏதாவது ஓப்பனிங் பேலன்ஸ் மாத்திருக்காங்க, நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஓப்பனிங் பேலன்ஸ் எப்படி போடுறது, ஆல்டர் பண்ணிருந்தாங்கன்னு எப்படி பாக்குறது அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டாலி ஆடிட் ஃபீச்சர்ஸ் நீங்க பார்க்கலாம். மாஸ்டர் வைஸ் நீங்க பார்க்கலாம். தென் அதுக்கப்புறம் யூசர் வைஸ், இப்போ மல்டி யூசர் கஸ்டமர்ஸ் இருக்காங்க, 4-5 யூசர் யூஸ் பண்றாங்க. ஒவ்வொரு யூசரும் வந்து பர் டே என்னென்ன என்ட்ரி பண்ணிருக்காங்க, மாடிஃபை பண்ணிருக்காங்க, எவ்வளவு கேன்சல் பண்ணிருக்காங்க, எவ்வளவு டெலிட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்ஸ் நீங்க பார்க்கலாம் சார்.
ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட் டாலி ஃபீச்சர்ஸ்ல இருக்கு. அதுக்கப்புறம் யூசர் வைஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதாவது ஒரு யூசர் வந்து எவ்வளவு லெஜர் கிரியேட் பண்ணிருக்காரு, பர்டிகுலர் ஒரு யூசர் எவ்வளவு லெஜர் கிரியேட் பண்ணிருக்காரு, மாடிஃபை பண்ணிருக்காரு, கேன்சல் பண்ணிருக்காரு, டெலிட் பண்ணிருக்காரு. தென் வவுச்சர் டைப்ஸ், ஒரு நாளைக்கு என்ன வவுச்சர்ஸ் போட்டிருக்காரு அதை கூட நீங்க ஈஸியா எடுக்கலாம். இன்னைக்கு அவர் வந்து என்ன ஒர்க் பண்ணிருக்காரு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க ஈஸியா இதில் எடுக்க முடியும் சார். ஸோ நீங்க போய் அவருக்கு ரிப்போர்ட் பண்ணணுங்கிறதே இல்லை. ஆனா இந்த ரிப்போர்ட் மட்டும் எனக்கு ஷேர் பண்ணுன்னு சொன்னா போதும், இல்ல நாமளே போய் பாத்துக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா டாலி வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. நீங்க இன்டர்னல் ஆடிட்டிங்கும் சரி, ஜிஎஸ்டி பர்பஸ்க்கு இந்த டாலி ஆடிட் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். சரிங்களா? சோ நான் டாலி அப்படிங்கறது காமிக்கிறேன். சோ இப்போ வந்து நான் ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். Alt F3 செக்யூரிட்டி கண்ட்ரோல்ல யூசர் நான் கொடுக்குறேன். நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருந்தேன் நான். Alt F3 ஆல்டர்ல யூஸ் டாலி ஆடிட் ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம எஸ் கொடுக்குறோம். தம்பி கார்டு எடுத்துட்டு போய் ஒரு 500 ரூபாய் பணம் எடுத்துட்டு வாங்க. ஓ அதான் சார் அப்படியே மியூட் போட்டுருக்கு சார். சரி சார். நான் போட்டுறேன். சார் கொஞ்சம் எல்லாரும் மியூட் பண்ணிக்கீங்க. அப்பதான் கிளியரா மியூட் பண்ணிட்டேன் சார். Thank you. சோ நான் திரும்ப சொல்றேன் எப்படி ஆடிட் ஃபீச்சர் எப்படி எனேபிள் பண்ணனும்னு. Alt F3 alter என்டர் அடிச்சீங்க அப்படின்னா யூஸ் டாலி ஆடிட் ஃபீச்சர்ஸ். இது வந்து அட்மின் பாஸ்வேர்ட்ல தான் சார் இருக்கும். இதுல போய் ஆப்ஷன் எனேபிள் பண்ணுங்க. அக்செப்ட் பண்ணிட்டு இப்போ போய் டிஸ்ப்ளே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் டாலி ஆடிட். சோ ஹோஸ்ட் யூசர் வைஸ் உங்களுக்கு வந்து இதுல வந்துரும். சரிங்களா சார்? ஸோ இதுல வந்து யூசர் வைஸ் என்ன ஒரு என்ட்ரி போட்டு எப்படி வந்து ஆடிட் பண்ணணும் அப்படிங்கிறது நான் சொல்றேன். ஸோ இப்போ யூசர் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே என்ட்ரிஸ் இல்லை. டிஸ்பிளே நான் திரும்ப சொல்றேன் சார். டிஸ்பிளே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் டாலி ஆடிட். யூசர் வைஸ் போனீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர்ல என்ன பண்ணிருக்கோம், ஒரு 2 என்ட்ரி போட்டிருக்கோம். இந்த லெஜர்ஸ் கிரியேட் பண்ணிருக்கோம். டிஃபால்ட்டா அந்த 2 டாலி இருக்கிறது வரும், என்டர்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது வரும். இப்போ நான் புதுசா ஒரு லெஜர் கிரியேட் பண்றேன். ஸோ ஏபிசி லிமிடெட் சன்ட்ரி டெட்டாஸ் என்டர் அடிக்கிறோம். பர்ச்சேஸ் அக்கவுண்ட். ஸோ பர்ச்சேஸ் அக்கவுண்ட் கொடுக்குறோம். இப்போ போனோம் அப்படின்னா இப்போ வந்து நான் மெயின் பாஸ்வேர்ட்ல கிரியேட் பண்ணிருக்கேன். டிஸ்பிளே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் டாலி ஆடிட். யூசர்ல போனீங்கன்னா ஸோ 4 லெஜரை காமிச்சிரும். 4 லெஜர்ல யார் கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது வந்துடும். ஏபிசி லிமிடெட் வந்து நான் கிரியேட் பண்ணிருக்கேன். ஸோ இதை வந்து ரைட் சைட்ல போனீங்கன்னா அக்செப்ட் ஆல் இருக்கும். இந்த ரைட் சைட்ல பாருங்க, அக்செப்ட் ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா லெஜரும் நமக்கு ஆடிட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது வந்துடும். நீங்க திரும்ப ஒன்ஸ் அக்செப்ட் ஆல்ங்கிறதா சார் ஆடிட். டிஸ்பிளே நான் ரிப்பீட் பண்றேன். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் டாலி ஆடிட் யூசர்ஸ். இங்க வந்து ஆல்ரெடி என்ன இருக்கு அப்படிங்கிற நமக்கு ஏதாவது லெஜர்ஸ் புதுசாக லெஜர் கிரியேட் பண்ணிருந்தா ஆடிட் பண்ணிட்டோம் காமிக்காது. இதுல மாஸ்டர் வைஸ் நீங்க பாத்துக்க முடியும். இப்போ எது இல்லை, நம்ம ஆடிட் பண்ணிட்டோம். இப்போ நான் என்ன பண்றேன், அக்கவுண்ட்ஸ் இன்ஃபோ லெஜர் ஆல்டர்ல ஏபிசி லிமிடெட் நான் பிரைவேட் லிமிடெட் மாத்தறேன். பிவிடி லிமிடெட். ஸோ யூசர்ல போய் நான் மாத்தறேன். இப்போ யூசர் வந்து யூசர் இதுல போயிட்டு அக்கவுண்ட்ஸ் இன்ஃபோ லெஜர் ஆல்டர்ல ஏபிசி லிமிடெட் ஏபிசி பிரைவேட் லிமிடெட் நான் மாத்துறேன். அக்செப்ட் பண்ணிட்டு ஸோ டிஸ்பிளே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ். ஏன்னா யூசருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆப்ஷன்ஸ் வந்து டிசேபிள் பண்ணிருப்போம். அவே நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். இது யூசரால் வந்து பார்க்க முடியாது. திரும்ப நான் அட்மின் பாஸ்வேர்ட் உள்ள போறேன். டிஸ்பிளே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் டாலி ஆடிட். யூசர்ல போனீங்கன்னா இவர் வந்து ஆல்டர் பண்ணிருக்காரு. யூசர் வந்து எந்த லெஜர் ஆல்டர் பண்ணிருக்காருன்னா ஏபிசி பிரைவேட் லிமிடெட் எப்போ ஆல்டர் பண்ணிருக்காருன்னா 30th May வந்து ஆல்டர் பண்ணிருக்காரு. ஸோ அப்போ இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க ஈஸியா எடுத்துக்கலாம். ஸோ புது லெஜர்ஸ் கிரியேட் பண்ணாலும் சரி, இதே மாதிரி தான் ஓச்சர்ஸ். இப்போ நான் வந்து அட்மின்ல வந்து ஒரு பேமெண்ட் ஓச்சர் நான் போடுறேன். சேம் ஏபிசி லிமிடெட் ஒரு 5000 வந்து என்ட்ரி நான் போடுறேன். ஸோ கேஷ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அக்செப்ட் பண்றோம். யூசர் என்ட்ரி போடுறாங்க. நம்ம எண்ட் ஆஃப் தி டே என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு என்ட்ரி பண்ணது இல்லை, ஈச் அண்ட் ஆஃப்டர்நூன் ஆர் ஈவினிங் வந்து டிஸ்பிளே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் டாலி ஆடிட்
சேம் நான் சொன்ன பாத்தீங்களா வவுச்சர் டைப் வைஸ் நீங்க போட்டுக்கலாம். இப்போ பேமெண்ட் மட்டும் தான் போட்டிருக்காருன்னா பேமெண்ட் மட்டும் வரும். ஸோ அதனால யூசர் வைஸ் எப்படி வேணா பண்ணிக்கலாம். மாஸ்டர்ஸ் என்னென்ன மாஸ்டர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ யூசர் வைஸே நான் போறேன். ஸோ இதுல வந்து யூசருங்கிற ஒரு ஆல்டர் பண்ணிருக்காரு, அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து என்ட்ரி பண்ணிருக்கோம், ஒரு பேமெண்ட் வவுச்சர் என்ட்ரி போட்டிருக்காங்க. மந்த் வைஸ் உங்களுக்கு சம்மரி கிடைச்சிடும். உள்ள போயிட்டு இங்க செலக்ட் பண்ணிட்டு அக்செப்ட் ஆல் அல்ல அக்செப்ட் ஒன். ஓகேங்களா? இப்போ இது ஆடிட் ஆயிருச்சு. இப்போ திரும்ப நான் யூசர்ல போய் நான் சேஞ்ச் பண்றேன். இப்போ யூசர்ல போறோம். இந்த டிஸ்பிளே அக்கவுண்ட்ஸ் புக் லெஜர்ல ஏபிசி பிரைவேட் லிமிடெட் 5000 வந்து நான் 4500 நான் மாத்துறேன். சரிங்களா? இப்போ எகைன் அட்மின் யூசர்ல போய் பார்க்கும்போது டிஸ்பிளே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் டேலி ஆடிட் யூசர் வைஸ் சேம் யூசர் வந்து ஆல்டர் பண்ணிருக்காரு, ஒரு பேமெண்ட் வவுச்சர் வந்து ஆல்டர் பண்ணிருக்காரு. எப்பன்னு நீங்க பாத்தீங்கன்னா ஏங்கிற அட்மின் யூசர் அட்மின் தான் ஏ அட்மின், யூசர் வந்து திடீர்னு மே வந்து ஆல்டர் பண்ணிருக்காரு அப்படி இன்ஃபர்மேஷன்ஸ் எடுக்கணும். சரிங்களா? இது வந்து இந்த ரிப்போர்ட்ல பார்க்கலாமா சார்? நார்மல் நான் டே புக்ல போய் பார்க்கணும் இல்ல லெஜர்ல பார்க்கணும்னா பார்த்துக்கலாம். டிஸ்பிளே டே புக்ல போனீங்கன்னா F12ல சோ என்டர்ட் பை ஆல்டர்ட் பை ஆப்ஷன் இருக்கும். இது எஸ் கொடுத்தீங்கனாலும் இந்த ஆப்ஷன்ஸ் நம்ம பார்க்க முடியும். சோ யூசரும் பார்த்துக்கலாம், யூசரும் இந்த இடத்துல பார்த்துக்கலாம் சார், அட்மினும் பார்த்துக்கலாம். டிஸ்பிளே அக்கவுண்ட்ஸ் புக் லெஜர் சோ அந்த இடத்துல நீங்க F12 கொடுத்தீங்கனாலுமே இங்க இருக்கு பாருங்க. சோ என்டர்ட் பை ஆல்டர்ட் பை இந்த ஆப்ஷன்ஸ் எஸ் கொடுத்தா போதும். யார் என்ட்ரி பண்ணிருக்காங்க ஆப்ஷன்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். சேம் இதே மாதிரி தான் கேன்சல் டெலீட் எல்லா ரிப்போர்ட்ஸும் நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? ஏதாவது டவுட் இருக்கா சார்? ஓகே சார். சப்போஸ் உங்களுக்கு இப்போ டவுட் புரிஞ்ச மாதிரி இருக்கும், சம்டைம்ஸ் உங்களுக்கு லைவ் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது டவுட் இருந்தாலும் என்னோட சாட் பாக்ஸ் வந்து எங்களுடைய ஆஃபீஸ் டீம் ஆன்லைன் கஸ்டமர் கேர் நம்பர் நான் ஷேர் பண்றேன். ஸோ நீங்க அதுல இருந்து எடுத்துக்கலாம். ஸோ ஒரே ஒரு லாஸ்ட் டூல் தான் சார். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டாலி வால்ட் பாஸ்வேர்டு. ஸோ மேக்ஸிமம் வந்து இது பாத்தீங்கன்னா டாலி வால்ட் பாஸ்வேர்டு ஸ்டாரா இருக்கும். ஆல்ரெடி இருக்கிற கம்பெனி எப்படி மாத்துறது, தென் புதுசா எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு மட்டும் சொல்றோம். இப்போ ஆல்ரெடி இது பாஸ்வேர்டு இல்லை, ஆல்ட் F3. இது பாத்தீங்கன்னா சேஞ்ச் டாலி வால்ட். இது வந்து ஹைலி செக்யூரிட்டி கான்ஃபிடென்ஷியல் டேட்டா வேணும் அப்படின்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் நியூ பாஸ்வேர்டு வந்து கொடுக்குறேன். கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து புது கம்பெனி கிரியேட் ஆகும். ஸோ கிரியேட்டட் நியூ கம்பெனி வருது பாத்தீங்களா, புதுசாக தான் கிரியேட் ஆகும், எக்ஸிஸ்டிங் கம்பெனி ஆகாது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாரா உங்களுக்கு வந்துடும் சார். ஸோ இதுல உள்ள போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது கேட்கும், அதுக்கப்புறம் தான் யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். ஓகேங்களா? நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன். டாலி வால்ட் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது என்னன்னா ஹைலி கான்ஃபிடென்ஷியல். ஒன்ஸ் இது பாஸ்வேர்டு மிஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப வந்து டேட்டா ரெக்கவர் பண்ண முடியாது சார். ஸோ அதனால டாலி வால்ட் பாஸ்வேர்டு கொடுக்கும்போது வந்து கேர்ஃபுல்லா கொடுங்க. சரிங்களா? ஸோ பாஸ்வேர்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸ்டாரா உங்களுக்கு காமிச்சிடும். நார்மல் கம்பெனிங்கிறது கீழே அப்படி இருக்கும், டாலி வால்ட் பாஸ்வேர்டு கீழே இருக்கும். சரிங்களா? ஸ்டாரா உங்களுக்கு காமிக்கும். அதுக்கப்புறம் கீழே என்ன பாத்தீங்கன்னா டாலி வால்ட் பாஸ்வேர்டு எப்படி பாக்குறது. ஓகேங்களா? திரும்ப நான் ரிப்பீட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த கம்பெனி வந்து நான் இருக்கேன் ஆல்ட் F3 சேஞ்ச் டாலி வால்ட் வவுச்சர் அப்ரூவல் நியூ பாஸ்வேர்ட் நீங்க கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு சேஞ்ச் எஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நியூ கம்பெனி கிரியேட் ஆகும். ஓகேங்களா? இதுதான் சார் நம்ம டாலி வால்ட். ஸோ ஜஸ்ட் மட்டும் ஒரு ரீகேப் மட்டும் சொல்லிடுறேன் சார். தென் அடுத்தது கதிரன் சார் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, நம்ம பார்த்துடலாம் அடுத்தது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டேட்டா வந்து பேக்கப் எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். அது வந்து ஆட்டோமேட்டிக் பேக்கப் எப்படி பண்றது பார்த்தோம். அதை வந்து கிளவுட்ல எப்படி ஸ்டோரேஜ் பண்றோம். தென் அதுக்கப்புறம் செக்யூரிட்டி கண்ட்ரோல். செக்யூரிட்டி கண்ட்ரோல் வந்து யாராவது ஒவ்வொரு யூசர் வைஸ் எப்படி கொடுக்கணும். தென் ஒவ்வொரு ரைட்ஸ் வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் நம்ம கொடுத்துக்கலாம். லைக் டேட்டா என்ட்ரி பர்சன், அக்கௌண்ட்ஸ் மேனேஜர், இன்டர்னல் ஆடிட்டிங் அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். தென் அதை வந்து எப்படி அப்ரூவல் சிஸ்டத்தோட எப்படி கொண்டுறது, ஒரு என்ட்ரி போட்டா வந்து நம்ம பேங்கிங் சிஸ்டம் மாதிரி அப்ரூவல் எப்படி கொடுக்குறது. தென் அதுக்கு பாஸ்வேர்ட் பாலிசிஸ். தென் அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் டாலி ஆடிட். ஸோ இந்த டாலி ஆடிட் பாத்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம கம்பெனி நீங்க இன்டர்னல் ஆடிட் போறீங்க இல்ல ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்றீங்க அப்படின்னா என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க ரிப்போர்ட்ஸ் வந்து நம்ம ஈஸியா வந்து மேனேஜ்மெண்ட் எடுத்து கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து எங்களுடைய நாலேஜ் எல்லாமே வந்து ஆடிட் பண்ணிருக்காங்க சார், அதாவது சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. ஸோ என்னங்கிறது எனக்கு கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நீங்க கொரி கொடுத்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் டாலி வால்ட் பாஸ்வேர்ட். ஸோ டேட்டா வந்து ஹைலி கான்ஃபிடென்ஷியலா இருக்கிறது. ஸோ தேங்க்யூ சார். வேற ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம் சார். இதுல இல்லைன்னா கதிரன் சார் ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க சார். ஸ்கிரீன் ஷேர் சார் கேட்கலாம் சார். டவுட் இருந்தா கேட்கலாம் சார்.
பிரேம் क्वेश्चन ஆன்சர் செஷன் கடைசில வச்சுக்கலாமா? ஓகே 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 சார். ஓகே ஓகே. பிரேம் ஹோஸ்ட் கொடுங்க பிரேம். ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் சார். இல்ல கொஞ்சம் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம கதிரவன் சார். ஸோ நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து என்ன டவுட் நீங்க ஜிஎஸ்டி நீங்க டாக்ஸ்ல ரிலேட்டடா சரி நம்ம என்ன ரிலேட்டடா சரி என்ன டவுட் கேட்டீங்கன்னா சரி இமீடியட்டா ரிப்ளை பண்ணுவாரு. ஸோ நிறைய குரூப்ல வந்து ஆக்டிவா இருக்காங்க. ஸோ சார் நம்ம வந்து வீக்லி வந்து நம்ம ஒரு டாபிக் எடுத்து அதுல வந்து ப்ரெசென்ட் பண்றாரு. ஸோ கதிரவன் சார் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டாக்ஸ் ரிலேட்டடா ஜிஎஸ்டி எது டவுட் கேட்டீங்கன்னா சொல்லுவாரு. இன்னைக்கு டாபிக் வந்து பாத்தீங்கன்னா எம்எஸ்எம்இ அண்ட் லோன்ஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ கதிரவன் சார் கோ ஹெட். குட் ஈவினிங் பிரேம். குட் ஈவினிங். எல்லாரும் கேக்குதா? ஆடியோ கிளியரா இருக்கு சார். கிளியரா இருக்கு சார். கோ ஹெட். ஆடியோ எல்லாரும் இருக்கு சார். கிளியரா இருக்கு. ஓகே ஓகே பிரேம். ஓகே பிரேம். இப்போ ரொம்ப முக்கியமான 2 டாபிக் நீங்க எடுத்தீங்க பிரேம். ஏன்னா நம்ம ஜிஎஸ்டி பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு மாசம் முடிஞ்சோடனே அடுத்த 10ஆம் தேதி நம்ம ரிப்போர்ட்ஸ் ஃபைல் பண்ணுவோம். அந்த 10ஆம் தேதி ஃபைல் பண்றப்போ பழைய மாசத்துல நிறைய டேட்டாஸ் மாத்திடுறாங்க, இல்ல பில்ஸ் என்ட்ரி போட முட்டுறாங்க. இது ஒரு பெரிய ஹெட்டாக்கா இருக்கு. ஹெட்டாக்கு உண்டான பெஸ்ட் சொல்யூஷன் கொடுத்துருக்கீங்க பிரேம். அதை எப்படி பேக்கப் எடுக்கணும், அப்புறம் வந்து 30க்கு அப்புறம் எந்தெந்த பில்ஸ் ஆல்டர் பண்றாங்கிறத கண்டுபிடிக்கணும். இது ஏன்னா நம்ம இந்த ITCU2 கம்பேர் பண்றப்போ பெரிய தலைவலியா இருக்கு. ஸோ இந்த பெஸ்ட் ஆப்ஷனை மறக்காம நீங்க நோட் பண்ணிக்கோங்க. பிரேம் ரொம்ப அருமையா விளக்குனாரு. நண்பர்களே, உங்களுக்கு எப்ப எந்த சந்தேகம் வந்தாலும் நம்ம பிரேம் இன்ஃபோடெக்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. அதுல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை நீங்க எப்ப வேணாலும் போட்டு பார்த்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஒர்க் பண்றப்பதான் இந்த டவுட்ஸ் வரும். ஸோ அதை நீங்க பொறுமையா பார்த்துக்கலாம். ஓகே, நம்ம இப்போ இன்னைக்கு நம்ம டாபிக் போயிடலாம். நண்பர்களே, நம்ம எப்போ மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணாலும் ஒரு டிப்ஸோட ஸ்டார்ட் பண்றது வழக்கம். ஸோ இன்னைக்கு உங்களுடைய டிப்ஸ் என்னன்னா, நம்ம இன்னைக்கு லோன்ஸ் பத்தி பாக்குறதுனால ஒரு ஆப் கொடுத்துருக்கேன், லோன் இஎம்ஐ கால்குலேட்டர்னு. இதை நோட் பண்ணிக்கிங்க. இந்த ஆப் வந்து உங்களுடைய கஸ்டமர்ஸ் வந்து யாராவது லோன் அப்ளை பண்ணினாலோ, இல்லை நீங்க யாருக்காவது லோன் வாங்கி கொடுத்தாலோ, இல்லை என்ன லோன் வாங்கிட்டாலோ அதுல என்ன இன்ட்ரெஸ்ட் வரும், அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது. டோட்டலா உதாரணத்துக்கு ஒரு 5 லட்சம் லோன் அப்ளை பண்ணியிருக்காரு, அதுக்கு ஒரு 11% இன்ட்ரெஸ்ட்னா அவர் அந்த 5 வருஷத்தை எப்ப திருப்பி கட்டுவாரு, எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படிங்கிற டோட்டல் டீடைல்ஸ் வந்து மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இதை நோட் பண்ணிக்கிங்க. இந்த ஆப் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து எம்எஸ்எம்இ. சார், இப்போ இந்த கவர்மெண்ட் நம்ம ஒரு 60 நாளைக்கு மேல ஒரு மிகப்பெரிய பேரிழிவை எல்லாரும் சந்திச்சிருக்கோம். அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு அரசாங்கம் நிறைய வழிமுறைகள், உதவிகள் நம்மளுக்கு செஞ்சுட்டு வராங்க. அதுல இந்தியாவோட வருமானத்துல ஒரு 50% மேல நம்மளுக்கு வருமானம் கொடுக்கறது பாத்தீங்கன்னா இந்த எம்எஸ்எம்இன்னு சொல்ற மைக்ரோ ஸ்மால் மீடியம் நிறுவனங்கள் தான். ஸோ இந்த நிறுவனங்களோட வளர்ச்சியில அரசாங்கம் முக்கிய பங்காற்றுது. அதுல ஒரு சில முக்கிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. அதை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அது என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து மைக்ரோ யூனிட், அதனோட லிமிட் பாத்தீங்கன்னா 1 crore இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஆக்சுவலா முதல்ல என்ன இருந்ததுன்னா மிஷினரிஸ், மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ் இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் தான் இருந்தது. நம்ம SSIன்னு சொல்ற அடுத்து அந்த லோனை பத்தி வந்துட்டாங்க. சார் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கிங்க சார், எல்லாரும் மியூட். ஹலோ பிரேம் கதிரவன் சார், எல்லாத்தையும் மியூட் பண்ணிருங்க சார். கொஞ்சம் எல்லாரும் மியூட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நம்ம ஃபேன் ஆஃப் பண்ணிடுவோம். பிரேம் சார், மியூட் பண்ணிருங்க. கொஞ்சம் எல்லாரும் மியூட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் கிளியரா போயிடலாம். ஓகே, இப்போ அந்த டெஃபினேஷன் மாத்திருக்காங்க சார். அந்த டெஃபினேஷனை பத்தி நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் மைக்ரோன்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து 1 crore வரைக்கும் கொடுத்துருக்கான். டர்ன் ஓவர் அப் டு 5 crore தான். அடுத்து ஸ்மால்னு சொல்றான். ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸோட இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா 10 crore, அதனோட டர்ன் ஓவர் 50 crore. அடுத்து மீடியம் இண்டஸ்ட்ரீஸ், இந்த 3 இண்டஸ்ட்ரியா பிரிக்கிறான். மீடியம்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து அப் டு 20 crores வரைக்கும் இருந்தால் அது மீடியம் கேட்டகரியில வருதாங்க. அவங்களோட டர்ன் ஓவர் அப் டு 100 crores. ஸோ ஒரு நிறுவனம் 100 கோடி வரைக்கும் அவனுடைய விற்பனை நடக்கிற வரைக்கும் இந்த எம்எஸ்எம்இங்கிற கான்செப்ட்ல வருவாங்க. ஸோ இப்போ இதுக்கு கவர்மெண்ட்ஸ் லேட்டஸ்டா ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணிருக்கான். அதனோட ஒரு எக்ஸ்ட்ராக்ட்ஸ் தான் இது. இதை பத்தி டீட்டெயில்டா நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்க போறோம்னா டேர்ம் லோன் மட்டும் தான் கொடுக்க போறோம். ஸோ உங்க வாடிக்கையாளர், நீங்க ஆடிட்டரா இருந்தா உங்களோட கிளைண்ட்ஸ் எல்லாரும் கேட்பாங்க, இல்ல யாராவது ஆண்டர்பிரனரா இருந்தா இந்த நியூஸ் தெரிஞ்சுக்கோங்க. 20% அவுட்ஸ்டாண்டிங் as agreed on 29/2/2020. அதாவது நம்மளுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல நம்ம பேலன்ஸ் ஷீட், அதாவது புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல இல்ல பேங்க்ஸ் பேலன்ஸ் ஷீட்ல இந்த ரெண்டும் ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் போயிட்டு இருக்கு. அதுல இருக்கிற லோன் அமௌண்ட்ல 20% அவுட்ஸ்டாண்டிங் வந்து நம்மளுக்கு லிமிட்டா கொடுக்க போறாங்க. இது வந்து யாருக்குன்னு பாத்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் அப் டு 25 crores, அதாவது அவங்க 25 கோடி வரைக்கும் தான் லோன் வாங்கிருக்கணும்.
அவங்களுடைய டர்ன் ஓவர் 100 crores இருக்கணும். இது ஏன் அப்படி ஸ்டாண்டர்ட் பண்ணியிருக்காங்கன்னா மீடியமோட சைஸோட டர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா வெறும் 100 crores மட்டும்தான். ஸோ 100 crore உள்ள இருக்கிறவங்க வரைக்கும் மட்டும்தான் இந்த ஸ்கீம்ல வருவாங்க. இதுக்கு ஏதாவது நம்ம டாக்குமெண்ட், கொலாட்ரல், செக்யூரிட்டி ஏதாவது கொடுக்கணும்னா வேண்டாம், எதுவுமே கொடுக்க வேண்டாம். 100% செக்யூரிட்டி ஃப்ரீ. இதை வந்து கிரெடிட் கேரண்டி ஃபண்ட் ட்ரஸ்ட்னு ஒரு நிறுவனம் வந்து மெயின்டைன் பண்றாங்க. அவங்க தான் இதை பண்ண போறாங்க. அடுத்து வந்து என்னோட டென்யூர் வந்தீங்கன்னா 4 years. அதாவது ஃபர்ஸ்ட் இயர் நீங்க எதுவும் கட்ட வேண்டாம், அதுக்கு பின்னாடி இருக்கிற 4 years அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா உங்களுக்கு ஒரு 5 years வரும். இந்த லோன் வந்து 12 month வந்து நீங்க எதுவுமே இன்ட்ரெஸ்டோ அசலோ எதுவுமே ஃபைல் பண்ண வேண்டாம். ஓகே, இப்போ இந்த ஸ்கீம்ல அடுத்து என்னன்னா, இது நம்ம இந்த ஸ்கீம்ல போயிட்டோம். அடுத்து இதுல நம்ம ரிஜிஸ்டர் ஆகும் அப்படின்னா நம்ம உத்தியோக ஆதார் எனப்படும் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம எடுக்கணும். அது எடுக்கிறதுக்கு என்னென்ன வேணும் ஒரு செக்லிஸ்ட் கொடுத்துருக்கேன். இதை மொபைல் வேணாலும் நீங்க காப்பி பண்ணி எடுத்துக்கலாம். கார்பரேட் பார்ட்னர்ஸோட ஆதார் கார்டு மேண்டேட்டரி வேணும். அடுத்து அவங்க கம்பெனி நேம், ஃபேக்டரி அட்ரஸ், ஆஃபீஸ் அட்ரஸ், கம்பெனியோட பேன் கார்டு, கம்பெனியோட ஸ்டேட்டஸ் என்ன, ப்ரொப்ரைட்டரா, பார்ட்னரா, பிரைவேட் லிமிட்டடா, அப்புறம் கம்பெனியோட இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த இமெயிலுக்கு தான் நம்மளுடைய ஆதார் கார்டு, நம்ம SSI சர்டிஃபிகேட் வந்து ஃபார்வர்ட் ஆகி வரும். அடுத்து வந்து கிராஸ் வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட் இன் பிளான்ஸ் அண்ட் மிஷினரி. இது எதுக்காகனா நம்ம MSMEல என்ன கேட்டகரியில வரும் அப்படிங்கிறத நம்ம எதுவுமே சொல்லலாம், அதுவே டிஃபால்ட்டா நம்மளோட கேட்டகரியை செலக்ட் பண்ணிடும். ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நீங்க வந்து என்ன லாஸ்ட் பேலன்ஸ் ஷீட், அதாவது 2019 பேலன்ஸ் ஷீட்டோ இல்லை 18 பேலன்ஸ் ஷீட்ல என்ன வச்சிருக்கீங்களோ அதை டிக்ளேர் பண்ணுங்க. அடுத்து பேங்க் அக்கௌண்ட் ரொம்ப முக்கியம். இதுல கரண்ட் அக்கௌண்ட் இருந்தால் கரண்ட் அக்கௌண்ட் டீடைல் கொடுங்க, இல்லை SBI அக்கௌண்ட் இருந்தால் SBI அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுத்துருங்க. இந்த டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ரொம்ப முக்கியம். உங்க கம்பெனி வந்து பழைய SSI, MSM சர்டிஃபிகேட், மேனுவல் சர்டிஃபிகேட் எடுத்திருந்தாலும் அது என்ன தேதியில் எடுத்தீங்களோ அந்த டேட்டையே டிக்ளேர் பண்ணுங்க. அடுத்து நேச்சர் ஆஃப் பிசினஸ் சர்வீஸ். இது வந்து உங்களுடைய வாடிக்கையாளர் என்ன பிசினஸ் பண்றாங்கிற கேட்டகரி அதுலேயே லிஸ்ட்ல வரும். அதெல்லாம் கரெக்டான பிசினஸ். இதுல வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ட்ரேடிங் கன்சர்ன் வந்து எடுக்க முடியாது. அதாவது உங்க கிளைண்ட்ஸ் வந்து ஒரு பொருளை வாங்கி விற்கிறார் அப்படின்னா அவர் வந்து இந்த SSI சர்டிஃபிகேட்லயோ இந்த MSME ஸ்கீம்லயோ அவர் வர முடியாது. ஸோ அந்த பாயிண்ட் மட்டும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிங்க. ஷேக் அப்படி ட்ரேடிங்ல ஒரு சின்ன மேனுஃபேக்சரிங் பண்ணுவார். இப்போ ஒரு ஸ்டேஷனரி வாங்கி விற்கிறாரு, பட் ஒரு கிளாத் கவர் தயாரிக்கிறாருன்னா நீங்க அந்த கிளாத் கவர் மேனுஃபேக்சரிங்ல ஃபோக்கஸ் பண்ணி போட்டுருங்க. அடுத்து நம்பர் ஆஃப் பர்சன் எம்ப்ளாய்டு, என்ன உங்களுடைய ஆக்சுவல் கவர்மெண்ட் ரெக்கார்டு படி ESPFல எத்தனை பேர் ஒர்க் பண்றாங்களோ அந்த டீட்டெயில போட்டுருங்க. ஓகே, இதுதான் அந்த வெப்சைட். எல்லாருக்கும் தெரியும், தெரியாதவங்க நோட் பண்ணிக்கிங்க. uttiyokadar.gov.in உள்ள போனீங்கன்னா நீங்க இந்த ஃபர்ஸ்ட் பேஜ், இந்த பேஜ் வரும். முதல்ல அவருடைய ஆதார் நம்பரும் அடிச்சீங்கன்னா அவருடைய ஆதார் நம்பரும் நேம், அந்த நேம்ல என்ன நேம் கரெக்டா இருக்கோ ஆதார் கார்டுல அந்த நேமை கரெக்டா போட்டீங்கன்னா ஒரு OTP ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த OTP போட்ட பிறகு நான் மேற்கொண்ட அந்த டீடைல்ஸ், நான் சொன்ன டீடைல்ஸ் எல்லாம் ஃபில்அப் பண்ணீங்கன்னா இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், என்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த சர்டிஃபிகேட்ல ஒரு சின்ன பாயிண்ட்ஸ் பாருங்க. என்னன்னா என்ன ஆக்டிவிட்டி, மேனுஃபேக்சரிங்கா சர்வீஸுங்கிறத டிக்ளேர் ஆகும். அடுத்து உங்களோட என்டர்பிரைசஸ் டைப் டிக்ளேர் ஆகும். மைக்ரோங்கிறோம், மேக்ரோ, ஸ்மால், என்ன உங்க கேட்டகரியில வரீங்களோ அது இங்க டிஸ்பிளே ஆகும். கீழே பாத்தீங்கன்னா ஒரு பிளே ஸ்டோர் லிங்க் கொடுத்துருக்கான். இந்த பிளே ஸ்டோர் வந்து இப்போதைக்கு ஒர்க் ஆகல, டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ திங்க் நிறைய பேர் எடுக்கிறதுனால இந்த பிளே ஸ்டோர் ஒர்க் ஆனது பிறகு நீங்க இதுல உள்ள போனீங்கன்னா ஈஸியா உங்க மொபைல்லேயே உங்களுக்கு வேணுங்கிறத எடுத்துக்கலாம். அடுத்து இங்க அட்ரஸ் பாருங்க, பிளான்ட் அட்ரஸ் கேட்டிருக்கான். இப்போ இதுல ஒரு டவுட் வந்து என்னன்னா, நான் 4 பிளான்ட் வச்சிருக்கேன், 4 பிளான்ட்டையும் காமிக்கிறோம் இல்லை ஒன்றை மட்டும் காமிக்கிறோம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு இந்தியா ஃபுல்லா இது வந்து ஒரு ஆதாருக்கு ஒரே ஒரு சர்டிஃபிகேட் மட்டும்தான். ஸோ நீங்க எத்தனை பிளான்ட் வச்சிருக்கீங்களோ அத்தனை பிளான்ட்டையும் இதை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ் அதை மட்டும் இங்க ஆஃபீஸ் அட்ரஸ்ல மறக்காம கொடுத்துருங்க. ஓகே, இப்போ இதெல்லாம் எடுத்தாச்சு. நான் இதெல்லாம் யாராருக்கு வராது அப்படின்னு கேட்டகரியில ஒரு கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஒரு 8 கேட்டகரி ஆஃப் பர்சன்ஸ் வந்து இந்த MSME ஸ்கீம்லயும் உத்தியோக ஆதாரம் எடுக்க முடியாது. யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் லாகிங்கும், இந்த ஃபிஷிங் அண்ட் அக்ரிகல்ச்சர் வியாபாரம் பண்றவங்க, அப்புறம் முதல்ல சொன்ன மாதிரி ஹோல்சேல் ரீட்டைலர்ஸ், மோட்டார் ரிப்பேர்ஸ் சர்வீஸ் பண்றவங்க, அதான் ரீட்டைல் டேரஸ், எக்ஸ்போர்ட், மோட்டார் வெஹிக்கிள் அண்ட் மோட்டார் சைக்கிள்ஸ் பண்றாங்க, ஹவுஸ் ஹோல்டு எம்ப்ளாயிஸ் ஆஃப் டொமஸ்டிக் பர்சனல்ஸ், அன்டிஃபரன்ஷியேட்டட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூசிங் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் பிரைவேட் ஹவுஸ் ஹோல்ட், அதாவது ஒரு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் தயாரிக்கிறவங்க, அதை வாங்கி விற்கிறவங்க, அதுக்கு உண்டான கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்றவங்க இதுல வர முடியாது. மற்றபடி இந்தியன் டெரிட்டரிக்கு அடுத்து வெளியே வரவங்க இதுல உள்ள வர முடியாது. ஓகே, சரி, நீங்க MSS சர்டிஃபிகேட் எடுத்துறீங்க. இது எடுத்துட்டு எனக்கு என்ன சார் பிரயோஜனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல ஏகப்பட்ட பெனிஃபிட் இருக்கு நண்பர்களே. இதை வந்து மறக்காம நீங்க ஒரு நோட் பண்ணிக்கிங்க, உங்களுடைய ஒரு எக்ஸல் ஷீட்ல நோட் பண்ணிக்கிங்க. ஏன்னா நம்மளுடைய கிளைண்ட்ஸ் வந்து எப்போ எந்த ஃபீல்டுக்கு எதுக்காக போறப்போ நீங்க இந்த பாயிண்ட் அவருக்கு நீங்க ஞாபகப்படுத்தி, சார் இதுல உங்களுக்கு இத்தனை பெனிஃபிட் இருக்கு,
கவர்மெண்ட் உங்களுக்கு கொடுக்குறாங்க, அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், நீங்க தாராளமா சொல்லலாம். அதுல பாத்தீங்கன்னா இப்போ மெயின் பாயிண்ட் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து இப்போ சுயசார்பு பாரதம்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. 2 லட்சம் கோடி கொண்டு வந்து அதுல வந்து இந்தியன் கம்பெனிஸ் வந்து டெவலப் பண்றதுக்காக ஸ்கீம் அறிவிச்சிருக்காங்க. அதுல மேஜரா வந்து கெட்டிங் கவர்மெண்ட் டெண்டர் கான்ட்ராக்ட். இப்போ உங்களோட ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி வச்சிருக்காங்க, ஒரு கிளைண்ட் இல்ல ஒரு பைப் லைன் மேனுஃபேக்சரிங் பண்றாரு, அப்ப வந்து ஒரு கவர்மெண்ட் டெண்டருக்கு அப்ளை பண்றாருன்னா ஒரு எம்எஸ்எம்இல ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தா உடனடியாக அவருக்கு கவர்மெண்ட் டெண்டர் சாங்ஷன் பண்றாங்க. அடுத்து எந்த லோன் போனாலும் இம்போர்ட் சப்சிடி ஒரு 15% மிஷினரி வாங்குறப்ப கொடுக்குறாங்க. அடுத்து வந்து எந்த பிசினஸ்ல உள்ள போனாலும் ஃபர்ஸ்ட் லைசன்ஸ் வந்து உங்களோட இந்த லைசன்ஸா இருக்கும். ஐஎஸ்ஓ சர்டிபிகேஷன் வந்து ஒவ்வொரு பிராண்டுக்கும் கவர்மெண்ட் ஐஎஸ்ஓ சர்டிபிகேஷன் சார்ஜஸ் கலெக்ட் பண்றாங்க. அதுல வந்து நீங்க எம்எஸ்எம்இ கொடுத்துருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75,000 வரைக்கும் அந்த சர்டிபிகேட் ஃபீல் வந்து உங்களுக்கு ரிபேட் கிடைக்கும். எல்லா பேங்க்ஸ்லயும் லோ ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம இப்போ கவர்மெண்ட் அறிவிச்ச மாதிரி கொலட்ரல் ஃப்ரீ ஸ்கீம் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். வேரியஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு இண்டஸ்ட்ரீஸ்க்கும் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்றப்போ நீங்க அதை எம்எஸ்எம்இ கேரளா ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நீங்க அதை ரிசீவ் பண்ணிக்கலாம். ஜென்ரேட்டட் சப்சிடி வாங்கிக்கலாம். அடுத்து எலக்ட்ரிசிட்டி பில், கமர்ஷியல் எலக்ட்ரிக்கல் இபி பில் கட்டுறீங்க, அப்போ நீங்க உத்தியோக ஆதாரம் வச்சு உங்களோட ஜேஇ ஆஃபீஸ்லயோ இதிலோ அப்ளை பண்ணீங்கன்னா அதுல ஒரு கன்செஷன் கிளைம் பண்ணிக்கலாம். ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் ரீஎம்எஸ்மெண்ட் அப்ளை பண்ண மாதிரி அதில் பண்ணியிருக்கேன். ஸ்போர்ட்ஸ் இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. அதாவது இப்போ நம்ம இந்த COVID-19 வந்து நிறைய பேர் மாஸ்க், வெண்டிலேட்டர், பிபி கிட் எல்லாம் தயாரிக்கிறாங்க. அந்த கம்பெனிஸ்க்கு எல்லாமே ஸ்பெஷல் இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம இன்கம் டாக்ஸ்ல மேட்னு ஒரு சொல்லுவோம். அந்த மேட் கிரெடிட் வந்து 15 இயர்ஸ் வரைக்கும் நம்ம அலோவ் பண்ணிக்கலாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் வரைக்கும் கேரி ஓவர் பண்ணிக்கிறாங்க. மோர் கவர்மெண்ட் டெண்டர்ஸ் எடுத்துக்கலாம். பிசினஸ் ரிஜிஸ்ட்ரேஷன்ல வந்து எம்எஸ்எம்இல பண்ணவங்களுக்கு கவர்மெண்ட் வந்து லைசன்ஸ் ஒர்க்ல ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன், அதாவது கவர்மெண்ட் வந்து இந்த இஎஸ்எஃப்பிஎஃப்ல மற்ற நியூ இன்சென்டிவ்ஸ் கொண்டு வரப்போ யாரெல்லாம் எம்எஸ்சிபி செக்டர்ஸ் வந்து அவங்க நியூ எம்ப்ளாய்மெண்ட்டை என்கரேஜ் பண்றாங்களோ அவங்களுக்கு ஒரு சில இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. அடுத்து இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நண்பர்களே, மறக்காம இதை நோட் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் ரெக்கவரி பியாண்ட் 45 days ஃப்ரம் கிளைண்ட்ஸ் பையர். அதாவது இப்போ நம்ம திருப்பூர்ல இருக்கிற பெரிய பிரச்சனை, நம்ம ஒரு பில் போட்டுட்டோம், சார் அவர் எனக்கு பணம் தர மாட்டேங்கிறாரு, நான் அவருக்கு வேண்டியான எல்லா சர்வீஸும் பண்ணிட்டேன், வேணா பில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டேன், ஆனா அவர் எனக்கு சரியான ரீசன்னால அவர் எனக்கு பணம் தராம இருக்காருன்னா கவர்மெண்ட் இதுக்கு ஒரு ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது எந்த எம்எஸ்எம்இயா இருந்தாலும் அவங்களுடைய பேமெண்ட்டை மற்ற கார்பரேட் ஆகட்டும் கவர்மெண்ட் ஆகட்டும் எனி செக்டர்ஸ் 45 daysக்குள்ள கிளியர் பண்ணணும்னு ரூல் போட்டுருக்காங்க. அப்படி உங்களுக்கு 45 daysல உங்க பில்லுக்கு பணம் வரலைன்னா நீங்க கவர்மெண்ட்டுக்கு தாராளமா கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கலாம். இது போன மாசம் இடையில அனௌன்ஸ் பண்ணாங்க. இது 1/5 இருந்து 23/5க்குள்ள மொத்தம் எத்தனை பேர் எடுத்திருக்காங்கன்னு பாருங்க. அதாவது மேக்ரோல 19,613 பேர் எடுத்திருக்காங்க. அப்புறம் ஜென்ஸ் லேடிஸ் எவ்வளவு, டோட்டல் இண்டஸ்ட்ரி அதாவது மொத்தம் 2,75,000 பேர் இது வரைக்கும் ஒரு மாசத்துல மட்டும் எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரா இருந்தாலும் மறக்காம உங்க வாடிக்கையாளர் அனைவருக்கும் யாராருக்கு ஜிஎஸ்டி எடுத்துக்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு எக்ஸல் ஷீட் போட்டு அவங்களோட ஜிஎஸ்டி நம்பர் பக்கத்துல உத்தியோக ஆதார் நம்பர்னு ஒரு எக்ஸல் ஷீட் ரெடி பண்ணி மறக்காம எல்லாத்துக்கும் எடுத்து கொடுத்துருங்க சார். ஓகே, இப்போ இந்த ஸ்கீமோட ஒரு ஜென்ரல், இப்போ லோன் ஸ்கீம் ஒரு ஜென்ரல் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். இந்த ஃபண்ட் வந்து டோட்டல் 3 crores அலாட் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து 20% ஆஃப் எக்ஸிஸ்டிங் லோன்ஸ் கொடுக்குறாங்க. லோன் டென்யூர் 4 years, 1 year வரைக்கும் நம்ம எதுவும் கட்ட வேண்டாம். 36 இன்ஸ்டால்மெண்ட் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகும். இதுல வந்து மேக்ஸிமம் இன்ட்ரெஸ்ட் வந்து 9.25 சொல்லியிருக்காங்க. பட் இப்போ எல்லா பேங்க்ஸும் அவங்களோட ஆர்பி ரேட்ல இருந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ண ரேட்டுக்கு டிசைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு சில பேங்க்ஸ், நான் ஒரு மேனேஜர்கிட்ட பேசுறப்போ நான் 7.25 பண்ணி தரேங்கிறாரு, இன்னொரு மேனேஜர் 8.525 பண்ணி தரேங்கிறாரு. ஸோ இதை வந்து ஒவ்வொரு பேங்க்ஸும் அவங்களுடைய ஆர்பிஐ சர்க்குலரோட அவங்க இண்டிவிஜுவல் கிரிட்டீரியால இந்த இன்ட்ரெஸ்ட் ஃபிக்ஸ் பண்ண போறாங்க. ஆனா ஓவராலா மேக்ஸிமம் 9.25 மேல இந்த இன்ட்ரெஸ்ட் இந்த ஸ்கீம்ல இன்ட்ரெஸ்ட். சார் கொஞ்சம் டிஸ்கனெக்ட் பண்ணிக்கிங்க, மியூட் பண்ணி. சார் நான் மியூட் ஆஃப் போட்றேன் சார், நீங்க உங்களோட மியூட் எடுத்துட்டு பேசுறீங்க சார். ஓகே சார், நீங்க பேசுங்க சார், மியூட் எடுத்துட்டு பேசுங்க. சார் உங்களுக்கு மியூட் எடுத்துட்டு பேசுங்க சார். எடுத்துட்டு சார். கிளியரா? ஓகே ஓகே ஓகே. இப்போ இந்த ஸ்கீம் டைம் லிமிட் பாத்தீங்கன்னா 23/5 இருந்து 31st October, அதாவது அக்டோபர் மாதத்தோட இந்த ஸ்கீம் முடியுது. இல்லைன்னா இந்த 3 lakh crore சாங்ஷன் பண்ண கிரெடிட் கார்பரேஷனோட விச் எவர் இஸ் இயர்லியர் இருந்தாங்க.
இப்போ கொஞ்சம் டீட்டெயில்டா இந்த லோன்ல ஒரு சில டைம்ஸ் எல்லாம் இருக்கு, அது என்னன்னு பார்ப்போம். 25 crores வரைக்கும் தான் நம்மளுடைய லோன் லிமிட் இருக்கும்னுங்கிறாங்க 29(2)ல. அடுத்து வந்து என்னன்னா நாம வந்து ஒரு சில கேட்டகரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம நார்மல் டீலரா, எஸ்எம்ஏவா, எஸ்எம்ஏ 1ஆ, எஸ்எம்ஏ 2ஆ அப்படின்னு கேட்குறாங்க. இந்த எஸ்எம்ஏ 1, எஸ்எம்ஏ 2 கேட்டகரி எப்படின்னா நம்ம ரெகுலரா ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கணும், நம்மளுடைய ஓவர் டியூ எதுவும் பெண்டிங் இருக்காது, வேற ஒரு சில ரீசனால பேங்க் வந்து நம்ம லிமிட்டை வந்து ஹோல்டு பண்ணியிருக்க கூடாது. ஸோ ஷுட் பி கிளீனா இருக்கணும். அடுத்து எஸ்எம்ஏ 2ங்கிறவங்க யாருன்னா அவங்க இன்ட்ரெஸ்ட் வந்து 60 டேஸ்க்கு மேல பெண்டிங் வச்சிருக்காங்க. அதாவது 30ல இருந்து 60 நாளைக்கு மேல அவங்களோட இன்ட்ரெஸ்ட் எதுவும் கட்டாம வச்சிருக்காங்க. ஸோ இந்த கேட்டகரிலாம் இல்லாம இருக்கணும் உங்களுடைய கிளைண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து என்டையர் ஃபண்ட் வந்து கிரெடிட் கேரமில் தான் கொடுக்க போறாங்க. நாம இதுக்கு எந்த சார்ஜஸும் கிடையாது. ஓகே, இது வந்து ரொம்ப இந்த ஸ்கீமோட பெனிஃபிட் என்னன்னா ரொம்ப ஈஸியா அசஸபிள் பண்ணிடுவாங்க. குயிக் ஆன்லைன் அப்ரோட். இதுக்கு கவர்மெண்ட் வந்து ஒரு ஆன்லைன் ஃபார்ம் கிரியேட் பண்ணிருக்காங்க. அதுல எல்லா பேங்க்ஸும் ஒரு பேனல் மெம்பரா அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து கிரெடிட் கார்பரேஷன் மூலமா மானிட்டர் பண்றாங்க. இதுக்கு நீங்க என்னென்ன கொடுக்கணும்னா ஆல்ரெடி எல்லா பேங்க்குக்கும் எல்லா லோன் கொடுக்குறேன். கேஒய்சி ஃபார்ம் தான், ஐடி ப்ரூஃப், ரெசிடென்ஸ் ப்ரூஃப், இன்கம் டேக்ஸ், பேங்க் பேலன்ஸ் ஷீட். பட் இதுல ஒரு மெயினா நேற்று ஒரு மேனேஜர் பேசுறப்ப என்ன சொன்னாங்கன்னா நம்ம வந்து ஒரு டேர்ம் லோன் ப்ராஜெக்ட் கொடுக்கணும். 4 years + 5 years வந்து நம்மளுடைய டேர்ம் லோன் ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்தா மட்டும்தான் பேங்க்ஸ் வந்து நம்மளோட கேஷ் ஃப்ளோ ஃபண்ட் ஃப்ளோவை அட்மிட் பண்ணி தான் கொடுப்பாங்க. இது வந்து அந்த நம்மளுடைய இப்போ வந்திருக்க லோன்ஸோட டீடைல்ஸ். இப்போ இது இந்த லோனை விட உங்களுக்கு நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கணும், இந்த லோன் எனக்கு வரல, இல்லை எனக்கு கொடுக்கல, இல்லை நான் இதை பற்றி வேற என்ன டீடைல்ஸ் வேணாலும் நீங்க இந்த வெப்சைட் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க. msmeonline.gov.in. இது வந்து என்னன்னா இந்தியன் கவர்மெண்ட் எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்டோட நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து மிங்கிள் பண்ணி ஸோ டேட்டாஸை கலெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இதுல வந்து மற்ற வகையான லோன் எல்லா வகையான லோன்ஸும் இதுல கொடுத்துருக்காங்க. பிரைம் மினிஸ்டர்ஸ் லோன், நீட் ஸ்கீம், மற்ற என்னென்ன லோன்ஸ் வந்து இப்போ அவைலபிளா இருக்கு, கவர்மெண்ட் எதுக்கு கொடுக்குறாங்க, அந்த லோன்ஸ் டீடைல் எல்லாரும் நீங்க இந்த வெப்சைட்ல போய் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ இங்க பழைய வேற 2-3 லோன்ஸ் இப்போ லைவ்ல இருக்கு. அது எப்படின்னு பார்ப்போம். இது வந்து இந்த முத்ரா கடன் வந்து சார், இதுவும் அதே மாதிரி தான் நம்ம கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் கொடுத்தது. சிஷிங்கிற லோன் மூலம் 50,000, கிஷோர் 50,000லேருந்து 5 லட்ச ரூபா வரைக்கும், தருண்ங்கிற லோன்ல 5 லட்சம்லேருந்து 10 லட்ச ரூபா வரைக்கும் கொடுக்கலாம். நண்பர்களே, இப்போ இந்த ஒரு 60 நாளா எல்லா தொழில்களும் முடங்கி அடுத்து என்ன செய்ய போவாங்கிற ஒரு திகைப்பு நிலையில இருக்காங்க. அரசாங்கம் எல்லா வங்கிகளுக்கும் கடன்கள் கொடுக்க சொல்லி வலியுறுத்தி இருக்கிறது. நாம் நம்ம வாடிக்கையாளர்களுக்கு எந்த கடன்கள் செட் ஆகும் என்பதை செலக்ட் பண்ணி நாம இந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு பாஸ் செய்து பேங்கோட கம்யூனிகேஷன் வச்சு அவங்களுக்கு கைட் பண்ணணும். கைட் பண்ணா மட்டுமே நம்மளுடைய வாடிக்கையாளர்கள் மீண்டு வருவாங்க. இதை டீடைல்ஸ் நீங்க பேங்க்ல கேட்டாலே இதனோட எல்லா டீடைல்ஸும் பேங்க்ல மேனேஜர் சொல்லிடுவாங்க. இதுல வந்து என்னன்னா நம்ம பழைய லோன் இப்போ புதுசா அனௌன்ஸ் பண்ண லோன்ல 100% வந்து கேரண்டி ஃப்ரீ. இதுல வந்து அந்த அளவுக்கு இல்லை, 78% தான் கேரண்டி ஃப்ரீ கொடுக்குறாங்க. மேக்சிமம் 10 லட்சம் மட்டும்தான் இந்த முத்ரா லோன்ல வாங்க முடியும். நண்பர்களே, நிறைய இளைஞர் இன்னைக்கு காலையில நான் ஒரு நியூஸ் பார்த்தேன். ஒரு பொண்ணு வந்து கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபாய் சம்பாதிச்சுன்னு சொல்லி நியூஸ் கொடுத்துருக்காங்க நியூஸ் 7ல, இந்த லாக்டவுன் பீரியட்ல. அந்த மாதிரி நிறைய ஆண்டர்பிரனர்ஸ் புது தொழில் செய்யறவங்க, இல்ல இந்த லாக்டவுன் பீரியட்ல நம்ம எல்லாரும் வீட்டுல இருந்தோம். பட் ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ் வந்து நல்லா ரன் ஆயிட்டு இருந்தது. பர்மா மெடிக்கல் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், ஆயுர்வேதா ஃபுட் ப்ராசஸிங் யூனிட் ஆகட்டும். ஸோ அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியை புதுசா ஸ்டார்ட் பண்ணணும், டெவலப் பண்ணணும்னு வரவங்களுக்கு கண்டிப்பா அரசாங்கம் உதவி செய்கிறது. சரியான ரைட் பீப்புள்ஸ்க்கு கரெக்டா பேப்பர்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா பேங்க் மேனேஜர் கொடுக்குறாங்க. ஸோ இதை வந்து நீங்க உங்க இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுங்க. ஓகே, இப்போ இந்த பழைய புது லோன்ல ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்கு. இது மேக்ஸிமம் நான் இந்த ஸ்கிரீன்ஷாட் இதை வந்து ஷேர் பண்ற வீடியோல நீங்க பாத்துக்கலாம். இதுல ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நான் டிஸ்கஸ் பண்ணேன், ஏன்னா டைம் ஆயிடுச்சு. அதாவது இந்த லோன் வந்து புது லோன்ஸ் தான் கிடைக்கும். யாராவது ஆல்ரெடி பேலன்ஸ் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கும், ஆல்ரெடி முத்ரா போர்ட்டல்ல யாராவது கவர் ஆகிருக்காங்களோ அவங்களும் இந்த லோன்ல எலிஜிபிலிட்டி வாங்கிக்கலாம். ஆல்ரெடி இது ப்ரீ அப்ரூவ்ட் லோன் தான் சார். ஸோ நீங்க உங்களுடைய பேப்பர்ஸ் மட்டும் கொடுத்துட்டு நீங்க பேங்க்ல ஆப்டட் எனக்கு வேணும்னு சொல்லி லெட்டர் கொடுத்து நீங்க இந்த லோன்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இந்த லோன் வேண்டாம் சார், நான் வந்து ஆப்டட் அவுட் பண்ணிக்கிறேன், வேற பழைய எக்ஸிஸ்டிங் லோன்லேயே நான் ரினியூ பண்றேன் அப்படின்னா அதுக்கும் நீங்க பேங்க் மேனேஜர் லெட்டர் கொடுத்து ஆப்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அடுத்த கேள்வி எல்லாத்தோட கேள்வி என்னன்னா, சார் ஆல்ரெடி லோன் வச்சிருக்கிறவங்க கிரெடிட் லிமிட் வாங்கியிருக்கிறவங்க மட்டும்தான் இந்த லோனா, புதுசா ஒருத்தர் போய் லோன் வாங்கினா அவருக்கு இந்த ஸ்கீம் செட் ஆகுமான்னு கேட்டா கண்டிப்பா அவருக்கு இந்த ஸ்கீம் கிடையாது நண்பர்களே. அவங்களுக்கு இதே பேசிஸ்ல வேற ஸ்கீம் இருக்கு, அதுல நீங்க வாங்கிக்கலாம். அடுத்து வந்து எனக்கு ஜிஎஸ்டி இல்லை,
நான் எனக்கு இந்த லோன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ் ப்ராடக்ட் வந்து ஜிஎஸ்டியில எக்ஸம்ஷன் இருக்கு. ஸோ அவங்க அதில் எடுத்துக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிறவங்க உத்தியோகத்தாரர்களுக்கு எடுத்துக்கலாம். அதை எடுத்து இந்த லோன்ஸை நீங்க வாங்கிக்கலாம். அடுத்து என்ன சொல்லணும்னா 29 பிப்ரவரியில என்ன பேலன்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் இருக்கோ புக்ஸ் ஆஃப் த பேங்க்ஸ் அப்படிங்கிறான். பட் இதுல பேங்க் மேனேஜருக்கே ஒரு சில கன்ஃபியூஷன் இருக்கு. நாங்க வந்து எங்க புக்ஸ்ன்னு சொல்றாங்களா பேலன்ஸ் ஷீட் சொல்றாங்களா அப்படின்னு அந்த கிளாரிஃபிகேஷன் பண்ணி போயிட்டு இருக்கு. ஸோ எல்லா பேங்குக்கும் சர்க்குலர்ஸ் வந்துருச்சு நண்பர்களே, அவங்களும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு வந்து தனியா அப்ளிகேஷன் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டா அப்ளிகேஷன் எதுவும் இல்லை. பழைய அப்ளிகேஷன் எம்எஸ்எம்இக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. அந்த அப்ளிகேஷன்லயே நீங்க கொடுத்து நம்மளுடைய எலிஜிபிலிட்டியை வாங்கி கொடுக்கலாம். ஓகே, இது வந்து நியூ ஸ்கீம்ஸ். இப்போ அந்த ரெண்டும் இல்லாம இப்போ புதுசா சிட்பியோட கண்ட்ரோல்ல ஒரு சில லோன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்ப்போம். அதாவது நண்பர்கள் இந்த 60 நாள்ல நிறைய பேர் இந்த மாஸ்க் திருப்பூர் தான் வந்து லீடிங்ல, மாஸ்க்ல திருப்பூர்ல லீடிங்கா இருந்தது. அப்புறம் வந்து எல்லாத்துக்கும் வெண்டிலேட்டர் தேவைப்பட்டது. கவர்மெண்ட் வெண்டிலேட்டர் ப்ரொவிஷன் பண்ண சொன்னாங்க. அப்புறம் கிளவுஸ், மெடிக்கல் கிளவுஸ் தான். சார் வாய்ஸ் பிரேக் ஆகுது. சரி கிளியரா இருக்கா? இப்போ அந்த மெடிக்கல் கிட்ஸ் எல்லாம் நிறைய பேர் ப்ரொடக்ஷன் பண்ண வரணும், அவங்களை என்கரேஜ் பண்ணணுன்றதுக்காக சிட்பில ஒரு லோன் ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணி போயிட்டு இருக்கு. நண்பர்களே, நான் இப்போ சொல்ற லோன்ஸ் ஆகட்டும், பின்னாடி சொல்ற லோன்ஸ் எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் தான். ஸோ இந்த டேட்டாஸை நோட் பண்ணிக்கிங்க. ஆன்லைன்ல உங்க கிளைண்ட்ஸ் யாராவது லோன் தேவைப்படுமோ அந்த ஆன்லைன் லோன் பண்ணா கண்டிப்பா அவங்க ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. ஓகே, இப்போ அந்த சிட்பி ஸ்கீம் பத்தி பார்ப்போம். இதுல வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட்ஸ்க்கும் கொடுக்குறாங்க, நியூ ப்ராடக்ட்ஸ்க்கும் கொடுக்குறாங்க. இதுல கேஷ் ப்ராஃபிட்னு சொல்றாங்க. இந்த கேஷ் ப்ராஃபிட் என்னன்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பிளஸ் டெப்ரிசியேஷன். இந்த ரெண்டும் சேர்ந்தோம்னா நம்மளுடைய லோன் எலிஜிபிலிட்டிக்கு வருதா அப்படின்னு கேட்கறாங்க. அதே மாதிரி எஸ்எம்ஏ கேட்டகரி, அதாவது வந்து டிஃபால்ட் இல்லாமல் இருக்கணும், லோன் டியூ எதுவும் பெண்டிங் வச்சிருக்கக்கூடாது, அவங்க என்பிஆர் எதுவும் கேட்டகரைஸ் பண்ணிருக்கக்கூடாது, ஒரு 40-60 டேஸ்க்குள்ள அவங்களுடைய லோன் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணிருக்கணும். சிபில் ஸ்கோர் ரொம்ப வேணுமா வேண்டியதில்லை, ஆவரேஜ் சிபில் ஸ்கோர் இருந்தால் போதும். இந்த ஸ்கீம் வந்து மார்ச் 31, 2021 முடிய போகுது. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து 3.1 இருந்தால் போதும். டெப்ட் சர்வீஸ் ரேஷியோ 1.25 இருந்தால் போதும். மேக்ஸிமம் 5 இயர்ஸ் ரீஃபைன் இயர். இந்த லோன்லயும் 1 இயர் மானிட்டரிங் கொடுக்குறாங்க. ஏன்னா நீங்க இண்டஸ்ட்ரி எல்லாம் செட் பண்ணி ப்ரொடக்ஷன் பண்ணி உங்களுக்கு ரீசைக்கிள் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு 1 இயர் ஆகுறதுனால இந்த மானிட்டரிங் கொடுக்குறாங்க. இதுக்கு எந்த விதமான ப்ரீபேமெண்ட் சார்ஜும் கிடையாது. இந்த வெப்சைட் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க, onlineloanappeal.sidbi.in. இதுல வந்து உங்களுடைய டீடைல்ஸ், அதோடைய ஃபோன் நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அவங்கள கான்டாக்ட் பண்ணி நீங்க அப்ளிகேஷன் கொடுக்கலாம். ஓகே, இப்போ அடுத்த லோன் பார்ப்போம். ஓகே, கவர்மெண்ட் வந்து ஒரு 2 லோன்ஸ் கொடுத்துறான். அதாவது என்னன்னா புதுசா வர பழைய ஆண்டர்பிரனருக்கு ஒரு லோன் கொடுக்குறான், சிட்பில மெடிக்கல் கிட் பண்றவங்க கொடுக்குறான். இந்த ரெண்டும் இல்லாம சார் நான் இந்த நேரத்துல வேற ஒரு புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன், ஒரு டேர்ம் லோன் ஸ்டார்ட் பண்ண போறேன், ஒர்க்கிங் கேபிட்டல் மிஷினரிஸ் வாங்க போறோம்னா அதுக்கும் பாசிபிள். அதுக்கும் ஒரு வெப்சைட் கொடுத்து அவங்களுக்கு ப்ரொமோட் பண்ணி நம்ம என்னோட வாடிக்கையாளர் ஒருத்தர் கூட இதுக்கு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காரு. இந்த வெப்சைட்டையும் நோட் பண்ணிக்கோங்க, tiic.org.in. அதுல உள்ள போனீங்கன்னா அவங்க என்டையர்லி ஆன்லைன் ப்ராசஸ். உங்களுக்கு புது என்டர்பிரனர் ஆகட்டும், ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கிறவங்களாகட்டும், உடனடியாக அவங்களுக்கு என்ன லோன் வேணுமோ எல்லா லோனும் கொடுக்க போறாங்க. டேர்ம் லோன்ஸ், ஒர்க்கிங் கேபிட்டல் டேர்ம் லோன், பில் ஃபைனான்ஸ் ஸ்கீம். இது வந்து உங்களுடைய பில்ஸ் ரிசீவல் வந்து ஒரு 90 டேஸ் இருக்கு, பணம் வரல சார் அப்படின்னா பில் டிஸ்கவுண்ட் ஸ்கீம் கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண நீட் ஸ்கீம்ல நீங்க ஏதாவது வாங்கணும்னாலும் இதுல அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து இப்போ ஒரு விண்மில் ப்ராஜெக்ட் போட போறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 6% இன்ட்ரெஸ்ட் சப்சிடியில விண்மில் ப்ராஜெக்ட்ஸ் இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம் எல்லாம் நீங்க தாராளமா வாங்கிக்கலாம். இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க. இந்த நம்பர் வந்து வாட்ஸ்அப் நம்பரும் இருக்கு, அவங்களுடைய ஃபோன் நம்பரும் இருக்கு, வெப்சைட்டும் இருக்கு. ஸோ நம்மளுடைய வேலை என்னன்னா அந்த வெப்சைட்ல கரெக்டா அப்ரோச் பண்ணி கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணி உங்களுடைய டீடைல்ஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க லோன்ஸ் வாங்கிக்கலாம். ஓகே, இப்போ இந்த 3 வந்து கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்க லோன் இல்லாம நீங்க உங்க வாடிக்கையாளருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச வகையில ஒரு 9 டைப் ஆஃப் லோனை வந்து நான் இது பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போ வந்து எல்லாரும் ஒரு ஏக்க நிலையில இருக்கிறப்போ கடன் வாங்கிதான் தொழிலை தொடங்குவோமா அப்படின்னு கேள்வி ஒன்று வரும். அந்த கடனை வாங்கிட்டா எப்படி ரீபேமெண்ட் கட்டுறதுங்கிற ஒரு கேள்வி வரும். அடுத்து 1 வருடத்துக்கு வட்டியும் அசலும் கட்டாம விட்டுட்டு திருப்பி 4 வருஷம் கட்டுறப்போ அடுத்த 4 வருஷத்துல நம்மளுடைய தொழில் வளர்ச்சிகள் எப்படி இருக்குன்னு கேள்வியெல்லாம் வரும். ஸோ அப்படி கேள்வியெல்லாம் வரக்கிறப்போ அவங்க எனக்கு அந்த விதமான லோன்லாம் வேண்டாம் சார், எனக்கு ஒரு சின்ன லோன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பர்சனல் லோன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ எல்லா கவர்மெண்ட் பேங்க்கும் பர்சனல் லோன்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுடைய கிளைண்ட்ஸ் வந்து கரெக்டாக இன்கம் டேக்ஸ் 2 இயர்ஸ், பேங்க் அக்கௌண்ட், ஓன் ரெசிடென்சியல்,
ப்ராப்பர் சிபில் ஸ்கோர் வச்சிருந்தாங்கன்னா நீங்க தாராளமா அவருக்கு பர்சனல் லோன் அப்ளை பண்ணி வாங்கி கொடுத்துடலாம். அடுத்து வெஹிக்கிள் லோன்ஸ். இப்போ அடுத்து ஒரு வெஹிக்கிள் இண்டஸ்ட்ரி லைட்டாக ஸ்டார்ட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ நீங்க வந்து ஒரு நியூ வெஹிக்கிள் வாங்குறது மூலமா ஒரு பிசினஸ்க்கு ஒரு லோன் வாங்குறது கூட ஒரு வெஹிக்கிள்ஸ் வந்து நீங்க உங்க ஓன் ஃபண்டை போட்டு வெஹிக்கிள் இன்வெஸ்ட்மெண்ட் ரீஸ்டார்ட் பண்றீங்க, ஒரு வண்டி வாங்கணும், ஒரு ஆட்டோ வாங்கணும், ட்ரக் வாங்கணும் அப்படின்னா உடனடியாக வெஹிக்கிள் லோன்ஸ் நீங்க வாங்கிக்கலாம். அடுத்து கிரெடிட் கார்டு லோன்ஸ். நீங்க உங்களுடைய பர்சனல் எக்ஸ்பென்ஸ் பண்ணணும் சார், இபி 2 மாசத்துக்கு நான் கரண்ட் பில் கட்டணும், இல்ல என்னோட வீட்டுக்கு ஹவுஸ் ஹோல்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கிரெடிட் கார்டு மூலமா இந்த செலவு 2 மாசத்துக்கு நீங்க பண்ணிக்கலாம். அடுத்து இருக்கு ஜுவல் லோன்ஸ். இப்போ லீஸ்டா வந்து இன்ட்ரெஸ்ட் கம்மியா இருக்கிற லோன் வந்து ஜுவல் லோன் மட்டும்தான். இதை வந்து எல்லா இண்டஸ்ட்ரியும் ஃபோக்கஸ் பண்றாங்க. அடுத்து வர நியூஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் பண்ணியிருக்கோம். கவர்மெண்டே வந்து ஜுவல் லோன்ஸ் கொடுக்குற ஒரு ஆப்ஷனுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்துட்டு இருக்காங்க. ஸோ அது வந்தாலும் அந்த லோனும் பண்ணிக்கலாம். அடுத்து ஹோம் லோன்ஸ் பொறுத்தளவுக்கு ஆல்ரெடி வாங்கியிருப்பீங்க. வாங்கினவங்க இப்போ ஒரு 1 இயர் 3 இயர்ஸ் பேக் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்க உடனடியாக அதில் டாப் அப் லோன் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். லோயஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பண்ணிக்கலாம். 6% ஹவுசிங் 8% ஹவுசிங் லோன் ஸ்டார்ட் ஆகுது, அதை வாங்கிக்கலாம். அடுத்து இல்லை எனக்கு இப்போ கையில் ஒரு பில்டிங் இருக்கு அடமானம் வச்சு வேணும்னா மார்க்கேஜ் லோன் வாங்கி கொடுத்துக்கலாம். அடுத்து இப்போ நிறைய பேங்க்ஸ் வந்து மிஷினரி மார்க்கேஜ் லோன் பண்ணுறாங்க. உங்களுடைய நியூ மிஷினரி வாங்கி ஒரு 2 இயர்ஸ் ஆயிருக்கும் அப்படின்னா அந்த மிஷினரியை பிளட்ஜ் பண்ணி லோன்ஸ் கொடுக்குறாங்க. அடுத்து நீங்க கையில் எனக்கு எதுவும் இல்லை சார், காலி இடம் தான் இருக்குன்னா அதை வச்சும் வாங்கிக்கலாம். இல்லை சார் நான் பேங்க்ல ஒரு 5 lakh டெபாசிட் போட்டிருக்கேன், அதுக்கு லோன் வேணாலும் நீங்க அதுக்கு அகைன்ஸ்ட் வாங்கிக்கலாம். கையில இன்சூரன்ஸ் பாலிசி வச்சிருக்கீங்க, ஒரு 5 லட்சம் மெச்சூர் ஆகும்னா அதை பிளட்ஜ் பண்ணி லோன் வாங்கிக்கலாம். வேற ஷேர் பாண்ட்ஸ் வச்சிருந்தாலும் வாங்கிக்கலாம். ஸோ உங்கள் வாடிக்கையாளருக்கு என்னென்ன வகையான லோன் பெற்று தரப்படுன்னு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கேன். இதுல யாருன்னு கரெக்டாக செலக்ட் பண்ண வேண்டி அவங்களுக்கு வேணுங்கிற லோனை நீங்க வாங்கி கொடுத்துடலாம். இது ஒரு நிறைய டீட்டெயில்ஸ் வச்சிருக்கேன், ஒரு ஒன்று மட்டும் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இப்போ ரிலையன்ஸ் ஃபினான்ஸ் வந்து புதுசாக 7.5% இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதுவும் டோட்டலி ஆன்லைன் தான். வித்தின் 20 மினிட்ஸ்ல உங்களுக்கு லோன் பேப்பர்ஸை பாஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ உங்க கிளைண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டாலும் அதை நீங்க கான்டாக்ட் பண்ணி கொடுத்துடலாம். அடுத்து எஸ்பிஐல யோனோன்னு ஒரு லோன்ஸ் கொடுத்துருக்கான். அது வந்து SMS பண்ணீங்கனாலே மட்டும் போதும், உங்களுக்கு லோன்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஸோ தேங்க்யூ பிரேம். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம் சார். சூப்பர் ஓகே சார். பிரேம். ஓகே தேங்க்யூ. சூப்பர் சார், நல்ல இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல் நினைக்கிறேன் சார். இப்போ நீங்க டவுட் கொஸ்டின் செஷன் கேட்கலாம் சார், டவுட் கேட்கலாம் சார்.